கோலை அச்சீவ் பண்ணணும், அல்லது கோலை அச்சீவ் பண்ணாததே ஒரு கோலாக கூட இருக்கும். சில பேர் நான் எதுவுமே ஆகக்கூடாதுன்னு ஆகிறவரும் இருக்காங்க. நான் எதுவுமே ஆகக்கூடாது, அதாவது ஏதாவது ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஆயிடுறாங்களான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ இந்த உலகம் நம்மளை என்னென்னமோ சொல்லும், புரியுதா? என்னென்னமோ சொல்லும், நீ பைத்தியம்னு சொல்லும், அல்லது நீ படிக்காதவன்னு சொல்லும், உனக்கு எதுவுமே வராதுன்னு சொல்லும், நீ எதுவுமே இல்லைன்னு சொல்லும், உன்னால் வளர முடியாதுன்னு சொல்லும், என்னென்னமோ சொல்லும். இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம இந்த உலகத்துடைய எல்லா பேச்சையுமே நம்பிக்கிட்டே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஏன்னா ப்ராக்டிக்கலாக இந்த உலகம் சொல்கிறது வேற, இன்னைக்கு நடக்கிறது வேற. யதார்த்தத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால், சோப்பு போடுறோம்ல, சோப்பு போடுறோம், அது சோப்பு போடுறதுனால என்ன பலன்? அழுக்கு போகுது. வேற ஏதாவது பலன் சொல்லுங்களேன். வாசம், ஸ்மெல்லு போகுது, அழுக்கு போகுது, கிருமி போகுது, அப்படித்தானே? இதானே இன்னைக்கு விளம்பரம். ஹமாம் சோப்பா இருக்கட்டும், லக்ஸ் சோப்பா இருக்கட்டும், எல்லாமே விளம்பரம் செய்யறதுன்னா இதனால உங்களுக்கு என்ன செய்யுது, கிருமி போகுது அப்படின்னு சொல்லி. சரி, ஒரு ஆள் சோப்பை இன்னொரு ஆள் யூஸ் பண்ணா என்ன ஆகும்? ஆக்சுவலா அது அதை போடுறதுனால கிருமி போயிடுது, கிருமி போயிடுது. ஆனா அதே சோப்பை வேற ஒரு ஆள் போட்டா கிருமி பரவுது. ஒத்து போதா லாஜிக்கு? அசல்ல இங்கே செத்து போனா அங்கேயும் செத்து தானே போகணும். அப்ப ஏன் ஒரு சோப்பு இன்னொரு ஆள் போடும்போது மட்டும் என்ன ஆகுது, அவருக்கு அலர்ஜி வருது, இன்ஃபெக்ஷன் வருது, எல்லாமே நம்ம என்ன செய்யறோம், பேசுறோம். அப்ப இது பிராக்டிக்கலா அவங்க பொய்யான வாதம்ங்கிறது உண்மையாயிடுச்சு. இருந்தாலும் நம்ம அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்பிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி பிராக்டிக்கலா நிறைய விஷயத்த நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம், நம்பிக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த உலகம் நம்மளை எப்படி நம்ப வைக்கிறதோ அதை நோக்கி தான் நகரும். இன்னும் உங்களுக்கு சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்லணும்னா, யார்கிட்ட ரீஃபில் பண்ணிருக்கா? இல்ல, இது ரீஃபில் பண்ணு, இதுல யாருக்குமே சந்தேகம் இல்லைல்ல? இதுல ரீஃபில் பண்ணு யாருக்குமே என்ன இல்லை, சந்தேகம் இல்லை. 100% இல்லை அப்படிங்கிறவங்க யாருமே இல்லை, அப்படித்தானே? சரி, இங்கிலீஷில் ஒரு மெத்தட் இருக்கு. என்டர்னா நுழையிறது, ரீஎன்டர்னா மீண்டும் நுழையிறது. ரீகால் பண்றாங்க, ரீபேர் பண்றாங்க. அப்ப ரீ அப்படிங்கிறதுனா மீண்டும் சரியாகுதல், மீண்டும் வருதல், புரியுதா? ரீ அனலைஸ்னா மீண்டும் சரிபார்க்குதல். அப்ப ரீஃபில் அப்படின்னு சொன்னா மீண்டும் மீண்டும் நிரப்புதல். மீண்டும் மீண்டும் நிரப்புறது எதுல நடக்கும்? இங்கு பேனால நடக்கும். அப்ப இது என்ன பேனா? ரீஃபில் பேனா. இதுல ரீஃபில் நடக்குதா? இல்ல. ரீஃபில் நடக்குதா இதுல? ஆனா இது என்ன பேனா? ரீஃபில் பேனா. அதுல என்ன நடக்குது? ரீஃபில் நடக்குது. அதுக்கு பேர் என்ன பேனா? இங்க் பென். நம்மள நம்ப வச்சுட்டாங்கல்ல. இன்னைக்கு ரீஃபில்ங்கிறதுல எல்லாத்துக்கும் மாற்று கருத்தே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப இது ரீஃபில் பேனாவா, இங்க் பேனாவா? இப்ப இது என்னது? என்னங்க டக்குன்னு மாறிட்டீங்கல்ல? இதுக்கு முன்னாடி ரீஃபில்னு சொல்லிக்கிட்டு நம்ம நின்றுக்கிட்டு இருந்த நம்ம இன்னைக்கு டக்குன்னு இதை என்ன செஞ்சுட்டோம், இங்கு பேனான்னு சொல்ல வச்சுட்டோம். ஆனா இதை இங்கு பேனான்னு தமிழ்நாடு ஃபுல்லா நம்மளால நம்ப வைக்க முடியுமா? இப்ப கடையில போய் நான் ரீஃபில் பேனான்னு கேட்டா எதை எடுத்து கொடுப்பான்? இப்ப நான் இதுக்கு விளக்கத்தை பேசுனேன்னா என்ன நினைப்பான்? புரியுதா? அப்ப உலகம் நம்மள தப்பா நம்ப வச்சாலும் நம்புவோம், நம்பி நம்ம அப்படியே இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளால என்ன செய்ய முடியாது, சிந்திக்கவே முடியாது. இது மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே ஒவ்வொன்றை சொல்லி நம்ப வச்சிருச்சு. நீ பைத்தியக்காரன், அல்லது உன்னால் படிக்க முடியாது, உன்னால் கோடீஸ்வரன் ஆக முடியாது, உன்னால் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடியாது, உன்னால் BMW பற்றி யோசிக்க முடியாது, உன்னால் ஹையஸ்ட் போஸ்ட்டுக்கு வர முடியாது. ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு லாஜிக் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு யாரெல்லாம் ஹையஸ்ட் லெவல் கோடீஸ்வரனாக இருக்கிறாங்களோ, அது பில்கேட்ஸாக இருக்கட்டும், எலான் மஸ்காக இருக்கட்டும், அனில் அம்பானியாக இருக்கட்டும்,
முகேஷ் அம்பானியாக இருக்கட்டும், அனில் திருபாய் அம்பானியாக இருக்கட்டும், லட்சுமி மிட்டலாக இருக்கட்டும், ஆதித்யா மிட்டலாக இருக்கட்டும், அதானி இருக்கட்டும், இன்னைக்கு யாரெல்லாம் பெருசாக இருந்தாங்களோ, ஏன்னா உலகத்தில் ஒரே ஒரு லாஜிக் இருக்கு. இப்போ இவங்க எல்லா சொத்தையும் புடுங்கி நம்ம எல்லாத்துட்டையும் சரிசமமாக பிரிச்சுட்டோம்னு சொன்னா மீண்டும் 5 வருஷத்துல அவங்க அதே இடத்துக்கு வந்துடுவாங்க, நம்மளும் அதே இடத்துக்கு வந்துடுவோம். உங்கள்கிட்ட இப்போ 100 கோடி ரூபாயை நான் கொடுத்துட்டேன், 100 கோடி ரூபாயை கொடுத்துட்டேன். ஆனால் நான் இந்த 100 கோடியை நீங்கள் 500 கோடியை ஆக்க முடியுமானா கம்பல்சரி என்ன செய்யாது, முடியாது. ஏன்னா இங்கே பணம் எதில் வர்றதில்லை, நம்மளுடைய உழைப்புனால வர்றதில்லை, ஐடியானால வருது. ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய வேல்யூனால வருது. யார் நம்முடைய வேல்யூக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாரோ அவரு பின்னாடி பணம் ஓடி வந்துக்கிட்டே இருக்கும். யார் வேல்யூக்கு பின்னாடி ஓடுறாங்களோ அவங்களுக்கு பணம் பின்னாடி வரும். யார் பணத்துக்கு பின்னாடி ஓடுறாங்களோ அவங்களுக்கு வேல்யூவே இல்லாமல் போகுது. புரியுதா? அப்ப அடிப்படை லாஜிக் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அந்த இடத்த கொண்டு உட்கார வைக்கிறது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், அனமா அப்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனமா அப்தி கமா ஹுவ தக்கரன், என்னுடைய அடியான் எப்படி நினைக்கிறானோ அப்படி நான் நடந்து கொள்கிறேன். நான் அம்பானிக்கு ஈக்குவலா ஆகணும்னு நினைச்சிட்டானா அந்த அம்பானிக்கு ஈக்குவலா ஆக வைக்கிறது என் பொறுப்பு அப்படிங்கிற அல்லாஹ். நான் இவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு வரணும்னு ஆசைப்படுறோமோ அந்த இடத்துக்கு வர்றதுக்கு பொறுப்பு. ஏன்னா அல்லாஹ் தஆலா இதை பொதுவாக சொல்றான் குர்ஆன்ல, லைஸலில் இன்சானி இல்லா மா ஸஆ, மனிதன் என்ன நினைக்கிறானோ அந்த அதை அடைந்தே தீருவான். என்ன முயற்சி செய்கிறானோ அதை அடைந்தே தீருவான். நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் அந்த இடத்துல நீங்க போய் ஆகணும். ஆனால் முதல்ல நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் விளங்கணும். நான் ஒரு விஷயத்தை கோலா அச்சீவ் பண்ணணும்னு நான் நினைக்காத வரைக்கும் அந்த கோலை போய் அடையவே முடியாது. இதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக உதாரணம் சொல்லணும். லட்சுமி செராமிக்ஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, டைல்ஸு. அவர் 10க்கு 10 தான் என்ன செஞ்சார், முத தன்னுடைய கம்பெனியை ஆரம்பிக்கிறார். 10க்கு 10 ரூமில். இன்னைக்கு அவங்களுடைய டர்ன் ஓவர் வருஷத்துக்கு 10,000 கோடி. வருஷத்துக்கு 10,000 கோடி. எப்படி 10க்கு 10 ரூமில் ஆரம்பித்து 10,000 கோடிக்கு அவர் அதிபதி ஆனார், சொந்தக்காரர் ஆனார் அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தில் அவங்கள்ட்ட கோல் இருந்துச்சு. அவர் சொன்னார், நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, நான் டெய்லி 2 மணி நேரம் என்னோட பேசுவேன்னு சொன்னார். நான் என்ன ஆகணும், எப்படி ஆகணும், என்னுடைய பிஸ்னஸை நான் எப்படி ரெடி பண்ணணும், என்னுடைய டேலண்ட் என்ன, என்னுடைய வேல்யூ என்ன, நான் எப்படி ஜெயிக்கிறது, என்ன மாதிரி போனால் ஜெயிக்கிறது, இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் எந்த இடத்த நினச்சாலும் அந்த இடத்த நான் என்ன செஞ்சுட்டேன், அடைஞ்சிட்டேன். எலான் மஸ்காக இருக்கட்டும், இன்னைக்கு பில்கேட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே 0லேருந்து வந்தவங்க தான். இன்னைக்கு யாரெல்லாம் ஹையஸ்ட்டில் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பரம்பரை பணக்காரவங்க கிடையாது, எல்லாமே 0லேருந்து வந்தவங்க தான். ஆனால் அவங்களுடைய மைண்டு என்னன்னு சொன்னால், ஒரு கோலை எடுத்து அந்த கோலுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி நமக்கு ஃப்யூச்சர் கோல் என்ன, நமக்கான சிஸ்டம் என்ன, நம்ம எதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம், எனக்கு அல்லாஹ் தஆலா என்ன சலாஹியத்தை கொடுத்துருக்கான், என்ன திறமையை கொடுத்துருக்கான், நான் எதுக்குள்ளே போனால் நான் எந்த மாதிரி அடையலாம், சரி எனக்குன்னு ஒரு 100 கோடியாவது எய்ம் இருக்கா, எனக்குன்னு ஒரு 200 கோடியாவது எய்ம் இருக்கா, இல்லை எனக்குன்னு ஒரு 500 கோடியாவது நான் யோசிச்சு வச்சுருக்கேனா, நான் மவுத்தாகிறதுக்குள்ள எனக்கு பிஎம்டபிள்யூ காரில் போகணும், எனக்கு வாங்கணும்னு ஆசை இருக்கா, இல்லை என்கிட்ட வேலை பார்க்குறவனுக்கு நான் பிஎம்டபிள்யூ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு சம்பாதிக்கணும், இதெல்லாமே யோசிக்க ஆரம்பித்தா தான் அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும், போக முடியும். நீங்கள் நினைக்காத வரைக்கும் கோலை ரெடி பண்ண முடியாது. நீங்கள் எது வரைக்கும் கோலை ரெடி பண்ணலையோ அது வரைக்கும் உங்களால் ஓட முடியாது. டெய்லி கிளாஸுக்கு வருவீங்க, உட்காருவீங்க, படிப்பீங்க, பார்ப்பீங்க, போயிட்டே இருந்துக்கிட்டே இருப்பீங்களே தவிர உங்களால் என்ன செய்ய முடியாது, எப்போவுமே அந்த இடத்துக்கு போக முடியாது. காரணம் அல்லாஹ் தஆலா ஏன் அந்த இடத்த கொடுக்கலன்னா, நீங்கள் அந்த இடத்த நினைக்கல. நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்த அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுருவான், கம்பல்சரி கொடுத்துருவோம். இப்போ இதில் சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஆக்சுவலாக சான்ஸ், ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க, சாய்ஸ், மூணாவது ஆப்பர்ச்சுனிட்டி. இது மூணுக்கு என்னென்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். சான்ஸ்னா, சாய்ஸ்னா சூஸ் பண்ணிக்கிறோம், ஆப்பர்ச்சுனிட்டினா இப்போ இது மூணுக்கான அர்த்தங்கள் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் மூணுக்கும் மலை மாதிரியான வித்தியாசம், வேறுபாடு. சான்ஸ் அப்படிங்கிறது நான் உங்களை நம்பி கொடுக்குறது, சான்ஸ். சில பேர் சான்ஸ் கிடச்சிருச்சுன்னு சொன்னாலே நம்ம சக்ஸஸ்ன்னு நினைக்கிறோம். அது தப்பு.
உங்களுக்கு சான்ஸை கொடுத்து உங்களுடைய உழைப்பை அங்கே சுரண்ட ஆரம்பிச்சிட்டான். உண்மை தானே? உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு சொன்னால், நான் ஒரு சான்ஸை உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னால், இப்போ இன்னைக்கு கடுமையாக உழைக்கிறவன் முன்னேறிடுவானா? கடுமையாக உழைக்கிறவன் இல்லை, ஒருத்தர் முன்னேறன்னா என்ன செய்வான், என்ன சொல்லுவாங்க? கடுமையாக உழைக்கணும். கடமையாக உழைக்கணும்னு சொல்லுவாங்க. கடுமையாக. சரி, திருநெல்வேலி மேலப்பாளையம் சைட்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பீடி சுற்றுவாங்க. கிட்டத்தட்ட 35 வருஷமாக ஒரு பெண்மணி பீடி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி அது ரோல்ஸ் ராய்ஸ்லையா போகுது, பென்ஸ்லையா போகுது, பிஎம்டபிள்யூலையா போகுது. இப்போவும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? பீடி சுற்றிக்கிட்டே இருக்கு. என்ன ஒரு அன்னைக்கு 1000 பீடி சுற்றினா இன்றைக்கி ஒரு 3000 பீடி சுற்றலாம். அனுபவத்தால். ஒருத்தர் மீன் வெட்டுறாங்க, மீன் வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு. 10 வருஷமாக வெட்டினாலும் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பார்? வெட்டிக்கிட்டே தான் இருப்பார். அந்த நேரத்துக்கு பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி 1500 ரூபா ஆகும். ஆனால் அப்போ ஜீனி வந்து 80 ரூபா இருக்கும். இன்றைக்கி 500 ரூபா கிடைக்குதுன்னா இன்றைக்கி 40 ரூபா இருக்குது. முன்னாடி ஒரு 300 ரூபா சம்பாதிச்சானா அப்போ 20 ரூபா இருந்துச்சு. ஆக இப்போ என்ன லெவலோ அதே லெவல் தான் 10 வருஷம் கழிச்சும் இருந்துக்கிட்டே இருக்கும். இதானே உண்மை, யதார்த்தம். ஆமாம். அப்போ கடுமையாக உழைச்சாலும் முன்னேற முடியாது. அப்போ மூட்டை தூக்குனவர் இப்போவும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காரு? மூட்டை தூக்கிட்டே இருக்காரு. சரி, அறிவாளியாக இருந்தால் முன்னேறிடலாமா? அப்பையும் முன்னேற முடியாது. நம்மளுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிற சாரு கிளாஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்கார். அப்படி தானே? நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம், எதே 80,000 ரூபா சம்பளத்தில் என்ன கிளாஸ் எடுக்கிறாரோ அவர் கடைசி வரைக்கும் என்ன செய்வார்? ஆனால் அவர்கிட்ட படித்தவன் கோடீஸ்வரன் ஆவான், பில்கேட்ஸ் ஆவான், என்னென்னமோ ஆவான். ஆனால் அவரால் என்ன செய்ய முடியாது? ஆக முடியாது. ஆனால் அவர் புத்திசாலி. அப்போ புத்திசாலியாக இருந்தாலும் என்ன செய்ய முடியாது? முன்னேற முடியாது. இன்றைக்கி அதை புரிஞ்சுக்கிறோம். கடுமையாக உழைச்சாலும் முன்னேற முடியாது, புத்திசாலியாக இருந்தாலும் முன்னேற முடியாது. அப்போ யார் முன்னேற முடியும்? யார் முன்னேறா? யார் பிறருடைய உழைப்பை பயன்படுத்திக்க கற்றுக்கிறாரோ அவர் தான் முன்னேறார். என்கிட்ட உள்ள டேலண்ட்டே என்னென்னா, இவர்கிட்ட நான் எப்படி இவருடைய அறிவையும் இவருடைய திறமையை வச்சு நான் எப்படி என்னை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி தான் ஒவ்வொரு கடையில் இருக்கிறவங்க. இப்போ அம்பானி சும்மாவே வளர்ந்துட்டாரா? அம்பானி முன்னேறதுக்கு அவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. எலான் மஸ்க்கு டக்குன்னு வளர்ந்துட்டாரா? இப்போ எலான் மஸ்க்கு இப்போ கூகுளில் போய் இப்போ கூகுள்லாம் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. இந்த கூகுளுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னா, முதல்ல ஒரு ரூமில் தான் என்ன செஞ்சாங்க, ஆரம்பித்தாங்க. விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தாங்க. இப்போ அவர் என்ன செஞ்சார்? அதை கூகுளுடைய சிஇஓ இன்னைக்கு இருக்கிறாரு சுந்தர் பிச்சை. இப்போ சுந்தர் பிச்சைகிட்ட இருக்கிற டேலண்ட்டை அவர் பயன்படுத்திக்கிறார். சுந்தர் பிச்சை எப்படிப்பட்டவர்? இன்னைக்கு நம்ம கூகுள் மேப் யூஸ் பண்ணுறோம்ல, அவர் சொந்த ஊருக்கு வரக்கூடிய சமயத்தில் அட்ரஸ் கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருந்தார், எங்கே போகிறது, எப்படி போகிறது. சரி, இதுக்காண்டி ஒரு மேப் ரெடி பண்ணால் என்னென்னு மைண்டில் யோசனை ஆகுது. டக்குன்னு என்ன செய்யுது? அது ஒரு ப்ராஜெக்டாக கன்வெர்ட் ஆகுது. அதில் முயற்சி செய்கிறாங்க. இன்றைக்கி கூகுள் மேப்பு வந்துடுச்சு. இன்றைக்கி சுந்தர் பிச்சைக்கு 150 கோடி ரூபா சம்பளம், இன்றைக்கி 800 கோடி ரூபான்னு கேள்விப்பட்டேன். 800 கோடி ரூபா மந்த்லி சேலரியாக இருந்தாலும் கூட அந்த சுந்தர் பிச்சையினால் கூகுள் நிறுவனத்துக்கு 80,000 கோடி கிடைக்கும். புரியுதா? 100ல் 1 தான் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. மிச்சம் 99 யாருக்கு? கூகுள். இப்போ சுந்தர் பிச்சையுடைய டேலண்ட்டை யார் பயன்படுத்திக்கிட்டா? கூகுள் பயன்படுத்திக்கிச்சு. அப்போ டேலண்ட்டை யார் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க தான் என்ன செய்வாங்க, அச்சீவ் பண்ணுவாங்க. யார் டேலண்ட்டை பயன்படுத்துவாங்கன்னா, யார்கிட்ட கோல் இருக்கோ அவங்க தான் டேலண்ட்டை பயன்படுத்துவாங்க. உங்கள்கிட்ட கோல் இல்லைன்னா உங்களுடைய டேலண்ட் யாருக்காவது போய் சேர்ந்துடும். நீங்கள் கடைசி வரைக்கும் ஒர்க்கராகவே தான் இருப்பீங்க. கடைசி வரைக்கும் உங்கள் டேலண்ட்டை யாராவது என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டயத்தில் வந்து நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, ஒர்க்கராகவே இருந்து ஒர்க்கராகவே என்ன செஞ்சுருவீங்க, இறந்து போயிருவீங்க. அப்போ சான்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லை. எனக்கு துபாயில் வேலை கிடச்சிருச்சு, அமெரிக்காவில் வேலை கிடச்சிருச்சு, நான் இங்கே படித்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கு போயிட்டேன், அந்த இடத்துக்கு போயிட்டேன், இப்படி எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னு நீங்கள் நினச்சி இது பண்ணிட்டீங்கன்னா, யாரோ ஒருத்தர் உங்களை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, பயன்படுத்துறதுக்கு தயாராகிட்டாரு. இன்னொன்று இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை நம்பி கொடுக்குறதில்ல. அவருக்கு ஒரு தேவை இருக்கும், அந்த தேவை என்ன செய்வார், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவார். எனக்கு 100 எலக்ட்ரீஷியன் தேவை, 100 மெக்கானிக்கல். நீங்கள் நினச்சி செய்ய மாட்டார்,
இவர் தான் வேணும்னு நினைச்சேன், மெக்கானிக்கலாக இருந்தால் எனக்கு வா அப்படின்னு. இவரும் என்ன செய்வார், பயன்படுத்திக்குவார். அப்படித்தானே? ஆனால் யார் சக்ஸஸ் ஆவாங்கன்னா சாய்ஸாக எடுக்கிறவங்க தான் சக்ஸஸ் ஆவாங்க. நான் இந்த இடத்துக்கு போயே தீரணும், இந்த இடத்துக்கு வந்தே தீரணும். அப்போ இந்த இடத்துக்கு நான் வந்தே தீரணும்னு நினைக்காத வரைக்கும், இந்த இடத்துக்கு நான் போயே ஆகணும்னு நினைக்காத வரைக்கும் அந்த இடத்துக்கு நம்மளால் போகவே முடியாது. அதனால் முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், எதாக இருந்தாலும் உங்களுடைய சான்ஸா இல்லை சாய்ஸா ஆப்பர்ச்சுனிட்டியான்னு பாருங்கள். இங்கே வந்ததில் எத்தனை பேர் சான்ஸ் கிடச்சிங்க வந்திருக்கீங்க? கை தூக்கி. சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டினால வந்தவங்க யார் யார்? அதாவது அகமது ஆசியா இந்த காலேஜில் இப்படி பாடம் நடத்துகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சு வந்தவங்க யார்? எல்லாம் கேள்விப்பட்டு தானே வந்திருப்பீங்க மேக்ஸிமம். லைஃப்பில் என்னுடைய கோலே இங்கே படிக்கணும், இந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சி வந்திருக்கேன் இங்கே அப்படிங்கிறவங்க யார்? ஒரே ஒருத்தர், 2 பேர், 3 பேர். சரி, உங்களுடைய கோல் சொல்லுங்கள். எத்தனை கோடி, என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? மைக்கு எது பறக்கத்தை தரானோ அது எதை பறக்கத்தை தரா. ஆனால் பறக்கத்தை என்னன்னு முடிவு பண்ணல. பறக்கத்தை அப்படின்னு ஒன்று இருக்கு. சரி, பறக்கத்துனா என்ன? மனோ தத்துவ ரீதியா நம்ம எவ்வளோ எந்த இடத்துல இருக்கோங்கிற சம்மந்தப்பட்ட இதுதான். அப்படியா? நம்ம எந்த இடத்துல இருக்கோம். ஏன்னா இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஷால்லா நீங்களே பார்ப்பீங்க, ஓ நம்ம இப்படிப்பட்டவங்க, நம்ம இன்னைக்கு என்னவா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே என்ன செய்யும், உணரும். நான் எப்படியாப்பட்ட இடத்துல இருக்க வேண்டியவன், நான் என்னவா இருக்க வேண்டியவன், இன்னைக்கு நான் என்னவா இருந்துக்கிட்டு இருக்கேன், என்னுடைய கோலில் நான் ஏன் ஃபெயிலியர் ஆனேன். ஏன்னு சொன்னால் கோல் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு வெறி. அது ஒரு வெறி. அது யாரை பார்த்தும் சிரிக்க வைக்காது, யாரோடையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யோசிக்கும். ஒரு டீ சாப்பிட்றதுக்கு கூட நமக்கு சிந்தனையே வராது. அந்த இடத்த அடையிற வரைக்கும் நம்மளால் தூங்கவும் முடியாது. நம்மளுடைய மூளை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடு, நம்மளுடைய ரத்த ஓட்டம் எல்லாமே அதை நோக்கியே தான் இருக்கும். அந்த இடத்த நான் அடையாத வரைக்கும் நான் தூங்க மாட்டேன்னு அவராக தூங்காமல் இருக்கிறதுல அவருக்கு தூக்கம் வராது. இதெல்லாம் நேச்சராக நடக்கிறது. அவன் தூங்காமல் இருந்தால் அதனால நானும் தூங்காமல் இருக்கேன், நான் அந்த இடத்துக்கு வந்துடுவேன்னா கட்டாயம் வர முடியாது. கண்ணு வலி வேணா வரும், தலைவலி வேணா வரும். புரியுதா? அப்போ அதனால எலான் மஸ்க் என்ன செஞ்சாரு, அதே மாதிரி நான் எலான் மஸ்க் மாதிரி செய்ய போறேன்னா எலான் மஸ்க் மாதிரி ஆக முடியாது. என்ன அவர் அதை அடையிறதுக்கு இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சு பாயிண்ட் போட்டு செய்யலை. ரியாலிட்டியா அவருக்கு என்ன செஞ்சிருச்சு, அடுத்தடுத்து அது வந்துகிட்டே இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒருத்தன் என்ன செய்யறான், காலையில ஓடுறான். எத்தனை கிலோமீட்டர் ஓடுவான்? சரி, ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் காலையில் ரன்னிங் இப்போ போகணுன்னு ஆசைப்படுங்க, தொண்டியிலேருந்து நம்புதாலையிலேருந்து நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் ஓடுவீங்க? 2 கிலோமீட்டர். நீங்கள் 2 கிலோமீட்டர். மாஷால்லா, மேக்ஸிமம் எல்லாரும் உங்களை புளி துரத்துது, எத்தனை கிலோமீட்டர் ஓடுவீங்க? தப்பிக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனா நான் சும்மா ஓடணும்னு நினைச்சா எவ்வளவு தான் ஓடுவேன்? 2 கிலோமீட்டர் தான் ஓடுவேன். ஆனா புலி என்னை துரத்துச்சுன்னா நான் 5 கிலோமீட்டர் ஓடினா தப்பிக்க முடியும்னா 5 கிலோமீட்டர் ஓடுவேன். 10 கிலோமீட்டர் ஓடணும்னா 10 கிலோமீட்டர் ஓடுவேன். மரத்து மேலே ஏறணும்னா ஓடிக்கிட்டே மரத்து மேலே ஏறுவேன். தண்ணியில நீச்சல் அடிச்சுக்கிட்டே ஓடுவேன். எப்படியோ அந்த புலிகிட்ட இருந்து நான் தப்பிக்கணும் அல்லது புலிகிட்ட கடிபட்டு சாகணும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று நடந்தே தீர்ந்தா தான் நான் என்ன செய்ய முடியும், தப்பிக்க முடியும். இந்த இடத்துல என்னால் கெப்பாசிட்டி 2 கிலோமீட்டர் தான் ஓட முடியும். நான் அப்படி தான் அஜரத்தை சொல்லியிருக்கேன். அதனால 2 கிலோமீட்டர் ஓடிட்டேன். இதுக்கப்புறம் நீ என்னை சாப்பிட்டுக்குன்னா அவர் என்ன செய்ய மாட்டார், நிற்க மாட்டார். கிலோமீட்டரை பார்க்க மாட்டார். கரெக்டாக நம்புதாலேருந்து வீரசிக்க அவ்வளோ தூரம் தான் ஓடணும் என்னுடைய கெப்பாசிட்டி. அவர் என்ன செய்வார், கடைசி வரைக்கும் ஓடுவார். ஏன்னா அவர்கிட்ட ஒரு கோல் இருக்கு. என்ன கோல்? நான் அந்த புலிகிட்ட இருந்து தப்பிக்கணும். ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கு அடையாளம், ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனுக்கு அடையாளம் போட்டாச்சா? அல்லாஹ் சொன்னா அவன் ஏதாவது ஒரு கோலை செட் பண்ணாம ஓடுனான்னு சொன்னா கட்டாயம் ஜெயிக்க முடியாது.
நீங்கள் டெய்லி 300 ரூபா சம்பாதிச்சா போதும்னா கம்பல்சரி சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், நீங்கள் 300 ரூபா தான் சம்பாதிக்கணும். ஆனால் என்னுடைய 2030 என்னுடைய 2035 நான் கம்பல்சரி 5 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரனா இருக்கணும்னு நினச்சா 5 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரனா இருக்கணும். சான்ஸ், சாய்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இதுல சான்ஸா எடுக்கிறவன் என்ன செஞ்சுருவான்? யார்கிட்டயாவது வேலை போயிடுவான். ஆப்பர்ச்சுனிட்டியா எடுக்கிறவனும் யார்கிட்டயாவது வேலை போயிடுவான். சாய்ஸா எடுக்கிறவன் யாரு எடுப்பான்னா, எவன்கிட்ட கோல் இருக்கோ அவன் தான் சாய்ஸா எடுப்பான். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போவான், ஆனா அவன் முதலாளி ஆகணுங்கிற நினைப்புல தான் வேலைக்கு போவான். இது மாதிரி ஒரு கம்பெனியை ரன் பண்ணணுங்கிற எண்ணத்துல தான் வேலைக்கு போவானே ஒழிய வெறும் என்ன செய்ய மாட்டான், நம்ம சும்மா இப்போ இருந்துட்டு போயிடுவோம் அல்லது இப்படியே இருந்துட்டு போயிடுவோம் இந்த மாதிரியே ஆகிட்டு போயிடுவோம்னு என்ன செய்ய மாட்டான், அவன் போக மாட்டான். அப்போ உங்களுக்கு கோல்னு ஒன்று செட் பண்ணணும். கோல்னு ஒன்று செட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்த என்ன செய்ய முடியாது, அடையவே முடியாது. அப்படி அடையக்கூடியவருக்கு குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் என்னவா இருக்கணும்? ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கக்கூடாது, சான்ஸை எடுக்கக்கூடாது, சாய்ஸ் எடுக்கணும். ரைட்டா? இன்னைக்கு நான் மீன் வெட்டுறேன்னா நான் 2030 மீன் மார்க்கெட்டுக்கு ஓனரா இருக்கணும். அப்படின்னா இன்னைக்கு மீன் வெட்டுறதுல அவருக்கு பறக்கத்து. பறக்கத்துனா என்னன்னா நோக்கத்தை நினைச்சு போறது. அது கம்மியா இருந்தாலும் வளர்ந்துடும். இப்போ உதாரணத்துக்கு நோக்கமே இல்லாதவர் நிரப்பமா சம்பாதிச்சாலும் அது நிற்காது. இப்போ உதாரணமா நாய் இருக்கு. நாய் எத்தனை குட்டி போடும்? 8, 9, 10 போடும். 8 குட்டி, 10 குட்டி. எங்கேயாவது நாய் மந்தைய பார்த்துருக்கீங்களா? ஆடு எத்தனை குட்டி போடும்? 1, 2. செம்பரி ஆடு 1. செம்பரி ஆடு ஒரு குட்டி தான் போடும். செம்பரி ஆடு ஒரு குட்டி தான் போடும். 2 குட்டி போட்டா என்ன செய்வாங்க, அதை பெரிய பேப்பர்ல போடுவாங்க, அதிசய ஆடு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது ஒண்ணுதான் என்ன செய்ய முடியும், அதால போட முடியும். ஆட்டு மந்தையை பார்த்துருக்கீங்களா? ஏகப்பட்ட நாய் 10 குட்டி போடுது, ஆனா நாய் மந்தை இல்லை. ஆடு 2 குட்டி போடுது, ஒரு குட்டி போடுது, அதுல மந்தை இருக்கு. ஏன்னா நாயை வளர்க்கறதுல மனுஷனுக்கு உடன்பாடு இல்லை. அதனால அது நிரப்பமா இருந்தாலும் வளராது. ஆடை வளர்க்கறதுல மனுஷனுக்கு உடன்பாடு கம்மியா இருந்தாலும் வளரும். அழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு ஆடு. நாய் டெய்லி அழிக்கப்படல, நாய் கறி கடைன்னு இல்ல. ஆனா ஆட்டுக்கறி கடை டெய்லி, அது பெருநாளைக்கு எத்தனையோ ஆடு தொண்டியில் அழிக்கப்படுது. ஆனா இன்னைக்கு ஆட்டுக்குட்டிய ரோட்டை கிராஸ் பண்ணுது, ஓடுது, வருது. அப்ப இது இவ்வளவு பறக்கத்தை ஆகுது. இதுதான் பறக்கத்து. பறக்கத்துனா சக்சஸை நோக்கி நகரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுமே பறக்கத்து தான். ஒரு கோலை நோக்கி நகரக்கூடிய நிகழ்வுமே பறக்கத்து தான். இல்லை அப்படின்னு சொன்னா நிறைய காசு வரும், நிறைய காசு சம்பாதிப்பாரு. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிப்பாரு, 2000 ரூபாய் சம்பாதிப்பாரு. ஆனா கடைசி வரைக்கும் அந்த 2000 ரூபாயில தான் நிற்பாரு. இவர் ஒரு நாளைக்கு 20,000 ரூபாயை நோக்கி நகரவே மாட்டார். இன்னைக்குள்ள பறக்கத்து அப்படி நாய் மாதிரி உள்ள பறக்கத்து தான், நாய்க்குட்டி உள்ள பறக்கத்து தான். ஆனா ஆட்டுக்குட்டி உள்ள பறக்கத்து இவர் 500 ரூபாயே சம்பாதிப்பார். இப்போ ஒருத்தர் இவர் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, நான் 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஆனா என்னுடைய கோல் 5 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா நான் ஒரு இடத்துல 5 கோடி ரூபாய்க்கு என்ன செஞ்சிருவேன், போயிருவேன். இவர் 500 ரூபாயிலே இருந்தாருன்னா கடைசி வரைக்கும் எதுலயே இருப்பாரு, 500 ரூபாயிலேயே இருப்பார். ஆக முதல் விஷயம் நம்ம என்ன செய்யணும், சாய்ஸ் என்ன செய்யணும், செலக்ட் பண்ணணும். செஞ்சுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? சரி, அடுத்து வாங்கலாம். இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஹவு டு அச்சீவ் த சக்சஸ். ஹவு டு அச்சீவ் த சக்சஸ். நான் எப்படி ஒரு சக்சஸ் நோக்கி போறது, எப்படி அச்சீவ் பண்றது? எக்ஸிகியூஷன் ஆன் இன்ஸ்பிரேஷன் கேன் பிகம் பிகர் தென் இன்னோவேஷன். எக்ஸிகியூஷன் ஆன் இன்ஸ்பிரேஷன், புதுமையை தனக்கு தெரிந்தவற்றில் புதுமையை விட தனக்கு தெரிந்தவற்றில் உத்வேகத்துடன் செயல்படுவது பெரிய மாற்றத்தை, பிகர் தென் இன்னோவேஷன், பெரிய மாற்றத்தை என்ன செய்யும், ஏற்படுத்தும். இப்ப எனக்கு தெரிஞ்ச தொழில் எலக்ட்ரீஷியன். நான் எம்பிபிஎஸ் ஆயிருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சான்னு வச்சுக்கவேன், அவன் இதையும் சரியா செய்ய மாட்டான், எம்பிபிஎஸும் ஆக மாட்டான். இப்போ நீங்க என்ன தொழிலுக்கு வந்துட்டீங்களோ அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, அது உங்களுக்கு தெரியுதா, அந்த வேலை உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, அது உங்களுக்கு பிடிச்சி போச்சா, அதுலேயே என்ன செய்யணும், ஊறி அதுலேயே எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக முடியுமோ அந்த லெவலுக்கு போயிடணும். அதை தாண்டி நான் அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், அவன் அப்படி செஞ்சான் அதனால அவன் முன்னேறிட்டான், இவன் இப்படி செஞ்சான் இதனால இவன் முன்னேறிட்டான் அப்படின்னு சொல்லி புதுமையாக ஒவ்வொன்றையும் சிந்திக்கக்கூடிய யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, புது புது தொழிலை தான் எடுப்பாங்களே தவிர அதில் டவுன் ஆகிட்டே
போய்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்குன்னு நல்லா ஒரு சலாஹியத்தை கட்டாயம் கொடுத்துருப்பான். எனக்கு ஒரு சலாஹியத்தை கொடுத்துருக்கான். இப்போ எனக்கு பேச முடியும்னு வைங்களேன், நான் என்ன செய்யக்கூடாது? மீன் வெட்ட போகக்கூடாது. எனக்கு பேச தெரியுது, நான் பேசுனா உங்களுக்கு புரியுதுல்ல, புரியுற மாதிரி பேசுறேன்ல, அப்போ நான் பேசுறதுக்கு தகுதி தானே. அப்போ நான் இதைத்தான் என்ன செய்யணும்? இதைத்தான் டெவலப் பண்ணணும். நான் இதை தாண்டிட்டு மீன் வெட்ட போறேன் அப்படின்னு போனேன்னா நான் என்ன செய்ய மாட்டேன்? தோத்துரும். அது எனக்கு வராது. புரியுதா? அப்போ உங்களுக்கு என்ன இப்போ வந்திருக்கீங்க? இப்போ இன்னைக்கு நீங்க என்ன படிச்சீங்கம்மா? எலக்ட்ரிக்கல். இப்போ இது சார்ந்த ஹை லெவல் என்னது? ஏன்னா ஒரு மாம்பழம் இருக்குமா, சராசரி மனிதன் அதை எப்படி பார்ப்பான்? மாம்பழமா பார்ப்பான், ரைட்டா? வியாபாரி வியாபாரி என்ன பார்ப்பான்? அது என்ன மாம்பழம்னு பார்ப்பான். மல்கோவா, காசாலட்டு, பங்கனப்பள்ளி, காலாப்பாடி, இப்படி எவ்வளோ வகை இருக்கு. அப்போ வியாபாரி வகை தெரியும், நமக்கு மாம்பழம் தெரியும், வியாபாரிக்கு வகையோடு தெரியும். இது பங்கனப்பள்ளிங்க, இது காசாலட்டுங்க. இது ஒரு டாக்டர் என்ன பார்ப்பாரு? இதில் விட்டமின் சி இருக்கா, டி இருக்கா, எஃப் இருக்கா, எம் இருக்கா, இப்படி எதோ அவர் சார்ந்தது என்ன. இது ஒரு சயின்டிஸ்ட் எப்படி பார்ப்பான்? இதை வச்சு என்ன ஹைபிரிட் பண்ணலாம், என்ன தயாரிக்கலாம், எப்படி அவனை காப்பாற்றலாம், எப்படி ரெடி பண்ணலாம். அப்போ ஒரே மாம்பழம் தான். சராசரி மனிதனுடைய பார்வை, சராசரி மனிதனுடைய பார்வை எப்படி இருக்கு? ஒரு மாதிரி இருக்கு. வியாபாரியுடைய பார்வை ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் டாக்டருடைய பார்வை, நீங்கள் மாம்பழம் சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்து அந்த சக்தி இருக்குது, புரோட்டீன் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லுவார். சயின்டிஸ்ட் என்ன செய்வார்? அவர் பேச மாட்டார். இந்த மாம்பழத்தை வச்சு புதுசாக கொரோனாவுக்கா இல்லை வேறு எதுக்காவது என்ன மருந்து கண்டுபிடிக்கலான்னு என்ன செய்வார்? பார்ப்பார். அப்போ ஒரே மாம்பழம் தான், பார்க்கக்கூடிய மெத்தடு வேறு. அதே மாதிரி ஒரே எலக்ட்ரிக்கல் தான். உங்களுடைய பார்வை சயின்டிஸ்ட் அளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் சயின்டிஸ்ட்டு தான். நீங்கள் சாதாரண எலக்ட்ரீஷியன் நினச்சா சாதாரண எலக்ட்ரீஷியன் தான். டாக்டருக்கு பார்த்துட்டாலே காசு, ஆனால் சயின்டிஸ்ட்டுக்கு சக்ஸஸ் பண்ணாமலே காசு. புரியுதா? அவனுக்கு விற்றா தான் காசு, வெறுட்ட நம்ம போனா தான் காசு. அவன் சக்ஸஸ் பண்ணாட்டாலும் அவன் சயின்டிஸ்ட்டுங்கிற ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்துட்டான்ல, அவன் கண்டுபிடிக்கல, அவனுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும்? ஆராய்ச்சிக்கு அவன் ஆராய்ச்சிக்கு சம்பளம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க இந்த எலக்ட்ரிக்கலை எப்படி பார்க்குறீங்களோ அதான். புரியுதா? அப்ப புதுமையை விட தனக்கு தெரிந்தவற்றில் உத்வேகத்துடன் செயல்படும். இப்போ இதை நான் கற்றுக்கிட்டேன்னா இதுலேயே என்ன கடைசி லெவல், அதை யோசிங்க, சிந்திங்க, அதை பற்றி பாருங்க. இன்னைக்கு நம்ம அதாவது நான் சிம்பிளாக சொல்கிறேன், அல்லாஹ்வுத்தாலா நீ என்ன நினைக்கிறியோ அப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, ஹதீஸில் தெளிவாக வருதுல்ல. நீ கோடீஸ்வரன் ஆகணும்னு நினச்சா உன்னை கோடீஸ்வரன் ஆக்குறேன்ட்டாங்கல்ல. நீ மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா 1 லட்ச ரூபா தந்துடுறேங்கிறான்ல. நான் ஏன் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது? நான் எதுக்கு கோடிக்கணக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது? அதாவது இஸ்லாம் வந்து தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், இஸ்லாம் வந்து எளிமையை விரும்புது, ஏழ்மையை விரும்பலை. அதே போல் உங்களுக்குன்னு கொடுத்த ஸ்கில்லுங்கிறது, உங்களுக்கு கொடுத்த ஸ்கில், உங்களுக்குள்ள திறமைங்கிறது அதுவும் கேள்விக்கு உட்பட்டது தான். உங்களுக்கு சிம்பிளாக ஒரு சம்பவம் சொல்கிறேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேள்விப்பட்டிருக்கீங்க, ரைட்டா? மிகப்பெரிய பணக்கார சஹாபி, மிகப்பெரிய பணக்கார சஹாபி. ஆனால் அவங்க வந்து 500 வருஷத்துக்கு அப்புறம் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் வருது. இதை கேள்விப்படும் போதெல்லாம் என்ன செய்வார்? தன்னுடைய சொத்தை முழுக்க சதகா செஞ்சுவார். முழுக்க 1 ரூபா கூட இல்லாமல் எல்லாத்தையும் சதகா செஞ்சுவார். இது மாதிரி அவர் வாழ்க்கையில் 4 முறை அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? சதகா முழுசாக அழிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க வஃபாத் ஆகக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய 4 மனைவிகளுக்கு மட்டுமே 4 லட்சம் தீனார் என்ன செய்யப்பட்டுச்சு? பங்கிடப்பட்டுச்சு. மனைவிக்கு 8ல் 1 பங்கு தான் வரும். இந்த 4 லட்சம் தீனாருங்கிறது இன்றைய அம்பானி உடைய சொத்துல அது பாதி தான். எது பாதி? அம்பானி சொத்து அதில் பாதி தான். அப்போ 8ல் 1 பங்கே இந்த இந்தியாவுடைய நம்பர் 1 கோடீஸ்வரனுடைய அளவுக்கு இருக்குதுன்னா மொத்த பங்கீடு எவ்வளோ இருக்கும்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒட்டகம் மக்கால நின்றுச்சுன்னா மக்கா நுழைவாயில், கடைசி ஒட்டகம் மதீனா நுழைவாயில் நிற்கும். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர். அப்போ எத்தனை லட்சம் ஒட்டகம் என்ன செய்யணும்?
நிற்கணும். இன்னைக்கு ஒரு வட்டகத்துடைய விலை ஆவரேஜாக 2 லட்சம் வச்சோம்னு சொன்னால் எவ்வளோ ஆச்சு? கணக்கே பண்ண முடியாது. இப்போ இதில் இருந்து நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பிஸ்னஸ் மைண்டுங்கிறது ஸ்கில். பிஸ்னஸ் மைண்டுங்கிறது ஸ்கில். பணங்கிறது முசீபத். பணங்கிறது முசீபத். ஆனால் அந்த பிஸ்னஸ் மைண்டுங்கிற, ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை இதை கேட்டுட்டு சதக்கா செஞ்சோடனே என்ன செஞ்சுருக்கணும்? திருவோடா எடுத்துகிட்டு போயிருக்கணும். தருகாவா எங்கேயா போய் இனி நம்ம சம்பாதிக்கணும் வேணாம்டா, எதுக்கு 500 வருஷம் கழிச்சு போய்கிட்டு நம்ம சொத்துக்களை இனி ஏன் சம்பாதிச்சுக்கிட்டு அப்படியே விட்டுடுவோமே, அதானே 4 தடவை அதை அழிக்கணுங்கிற தேவை என்ன இருக்கு? அப்போ சொத்துங்கிறதையும் சம்பாதிக்கிறதுங்கிற அந்த ஸ்கில் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, பிஸ்னஸ் மைண்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதை வீணாக்குனாலும் பதில் சொல்லணும். அல்லாட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அறிவாற்றலை எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அறிவாற்றலை அழிக்கிறார் ஒருத்தர் வேணும்னே. உங்களால் இன்னைக்கு 5000 ரூபா சம்பாதிக்க முடியும்னா 5000 ரூபா சம்பாதிக்கிறது ஃபர்ல். ஃபர்ல்னா நான் சரியத் அடிப்படையில் சொல்ல, கடமைங்கிற அடிப்படையில் சொல்ல. உங்களுக்கு கடமை. என்கிட்ட ஒருத்தர் வந்தார், எனக்கு 5000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும், ஆனால் எனக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா போதும். 5000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு அறிவு இருக்குது, 100 ரூபா போதும், நான் இருந்துக்கிட்டேன் போனான்னு சொன்னார். நான் சொன்னேன் 5000 ரூபா சம்பாதிக்கணும், 5000 ரூபா சம்பாதிக்கணும், 100 ரூபா எடுத்துக்கங்க, மிச்சம் 4900 ரூபாய்க்கு ஒரு ஏழை குடும்பத்துக்கு 300 ரூபா இருந்தால் போதும். 4900 ரூபாயை அந்த ஏழை குடும்பங்களை வாழ வச்சு சந்தோஷப்படும். ஏன்னா 5000 ரூபாய்ங்கிறது அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க சம்பாதிக்க முடியும்ட்டாங்கல்ல. நீங்கள் 100 ரூபாயை மட்டும் சம்பாதிச்சிங்க, 4900 ரூபாயை லாதியா அழிக்கிறீங்கன்னு சொன்னால் நாளைக்கு அல்லாட்ட குற்றவாளி ஆக மாட்டீங்க. புரியுதா நான் சொல்கிறது? அதாவது நமக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்க திறமை இருக்குன்னா சம்பாதிச்சிட வேண்டியது, அணிவிக்கிறது அணிவிக்காத உங்களுடைய ஆப்ஷன். உங்களால் 1 கோடி ரூபா 100 கோடி ரூபா சம்பாதிக்கிறது நாலேஜ் இருக்கா, டேலண்ட் இருக்கா, முயற்சி செய்ய முடியுமா, அந்த இடத்த அச்சீவ் பண்ண முடியுமா, அச்சீவ் பண்ணிடுங்க. அந்த 100 கோடியாக நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை தூக்கி எறிங்க, எரிச்சு விடுங்க, என்னமோ பண்ணுங்க. ஆனால் உங்கள் ஸ்கில்லை மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, எரிச்சிடாதீங்க, எதுவுமே பண்ணிடாது. இங்கே ஸ்கில் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸ்கில்லை அழிக்கிறதுக்கு இந்த சஹாபிக்கு என்ன இல்லை. சஹாபிகள் நபியவர்களுடைய தோழர்கள் உணர்ந்திருந்தாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஆட்சி அதிகாரம் பிடிக்கலை, ஆனால் ஆட்சி அதிகாரத்தை தூக்கி எறியலை. புரியுதா? ஆட்சி அதிகாரம் பிடிக்கலை, அதனால என்ன செய்யலை, அதை துஷ்பிரயோகமும் பண்ணலை, அதை தூக்கியும் எரியலை. அதை எடுத்து என்ன செஞ்சாங்க, செயல்படுத்தினாங்க, சக்சஸ்ஃபுல்ல போனாங்க. பெரிய மாற்றம் என்ன செஞ்சுச்சு, ஏற்பட்டுச்சு. ரெண்டுமே இஸ்லாம் தான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அடிமை அடிஞ்ச ஆடை அணிஞ்சாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் தான் அடிஞ்ச ஆடையை அணிவிக்கு கொடுத்தாங்க. புரியுதா? நான் வந்து மீட்ரு 2000 ரூபாய்க்கு எடுத்து என்னால் போட முடியும்னா, நான் என் கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கு 2000 ரூபாய் எடுத்து கொடுத்துடுறது. இதுவும் சுன்னத்து தான், இதுவும் நபி வழி தான். அதுவே என்னுடைய ஸ்டாஃப் 200 ரூபாய்க்கு தான் போடுறாருன்னா அதே 200 ரூபாய் கட்ட துணியை வாங்கி நான் போட்டுக்கிறது. இதுவும் சுன்னத்து தான். ரைட்டா? உங்களுக்கு எந்த சுண்ணத்து பிடிக்குதோ அந்த சுண்ணத்தை என்ன செஞ்சுக்கங்க. அதான் பிடிக்குதா? 2000 ரூபா சுண்ணத்து தான் பிடிக்குது. சரி, இப்போ அப்போ இதை புரிஞ்சிருச்சாமா? அப்போ புதுசாக நீங்கள் ஒன்றும் என்ன செய்ய தேவையில்லை, கலண்ட தேவையில்லை. இருக்கிறதுலையே ஹை லெவல் என்ன செய்யணும், யோசிக்கணும். அடுத்து வாங்க. Sometimes they are easy, sometimes they are difficult. If we use the traffic lights to think through our choices, we can make better choices. புரியுதா? இது வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான ஒரு விஷயம். ஆக்சுவலாக நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரமா? 24 மணி நேரம். அதில் கம்பல்சரி நமக்கு எத்தனை மணி நேரம் எவ்வளோ நேரம் தூக்கத்தில் போகுது? 8 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? 8 மணி நேரம். 8 மணி நேரம். 8 மணி நேரம் தூக்கத்தில் போகுது. இப்போ 9 மணிக்கு ஒருத்தன் படுத்தானா எத்தனை மணிக்கு வந்துருப்பான்? 10, 11, 12, 1, 2, 3, 4, 5. 9 மணிக்கு தூங்கினவன் எத்தனை மணிக்கு வந்துருப்பான்? 10 மணிக்கு தூங்கினவன், 11 மணிக்கு தூங்கினவன், 12 மணிக்கு தூங்கினவன். ஒருத்தன் 8 மணிக்கு எந்திரிக்கிறானா எத்தனை மணிக்கு தூங்கியிருக்கான்? 12 மணிக்கு. புரியுதா? 8 மணி நேரம் கம்பல்சரி அவனுக்கு தூக்கத்தில் போயிடும். மிச்சம் எத்தனை மணி நேரம்? 16 மணி நேரம் கம்பல்சரி. ஒருத்தனுக்கு எந்த பிளானும் இல்லைன்னு சொன்னால் 4 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டில் போகும். எந்த பிளானும் இல்லை, இன்றைக்கி எனக்கு ஏதாவது பிளான் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் ஏதாவது செய்வேன், இல்லைனா என்டர்டெயின்மெண்ட்டில் போகும். என்டர்டெயின்மெண்ட்டு கம்பல்சரி எத்தனை மணி நேரம் போகும்? 4 மணி நேரம் போகும். ஒருத்தர் 2.5 GB யூஸ் பண்ணுறதுக்கு 3.25 மணி நேரம் தேவைப்படும்.
2 ஜிபி யூஸ் பண்ணி. ஒருத்தருக்கு 2 ஜிபி காலி ஆகுதுன்னு சொன்னால் கம்பல்சரி அவன் 3.75 மணி நேரம் என்ன செஞ்சுருக்கணும், ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கணும். 2.5 ஜிபி போட்டுறான்னா அவன் 4.25 மணி நேரம் என்ன செஞ்சுருக்கணும், ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கணும். யாருக்கெல்லாம் 2 ஜிபி காலி ஆகுமா டெய்லி? மிச்சம் 10 மணி நேரம் இருக்கும். 10 மணி நேரம் இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு 1 மணி நேரம் நம்ம இருந்தோம்ல, இந்த இது ரெடி பண்ணுறது. இதில் யார் யாருக்கு வேலை இருந்துச்சு? இவருக்கு வேலை இருந்துச்சு, சாருக்கு வேலை இருந்துச்சு. ஒரு 1 மணி நேரம் ஆச்சு. 2 மணிக்கு நான் 2:15 வந்தேன். 3:15 வரைக்கும் என்ன செஞ்சிச்சு, இது இந்த ப்ராசஸ் ஓடுனுச்சு. இந்த 3:15 வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது யாருக்குன்னா அவருக்கு, அந்த பென்ட்ரைவை ரெடி பண்ணவருக்கு. உங்களில் ஏதாவது யூஸாக இருந்துச்சா? அந்த 1 மணி நேரம் படிக்கவும் இல்லை, சிந்திக்கவும் இல்லை, எதுவுமே செய்யலை. 1 மணி நேரம் கம்பல்சரி. அது வேஸ்ட்டாக இல்லையா? இந்த 3 பேரை தவிர, முயற்சி செஞ்சவங்களை தவிர மற்ற ஆளுக்கு இது என்னது, வேஸ்ட்டு. இது மாதிரி ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஒருத்தனுக்கு போது, எதுவுமே இல்லாமல், நல்லதும் செய்யாமல், கெட்டதும் செய்யாமல், பாவமும் செய்யாமல், நன்மையும் செய்யாமல் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் போகுது? 3 மணி நேரம் போகுது. அப்போ 14 3 17 மணி நேரம். 1 மணி நேரம் ரிலேஷன், நம்முடைய அம்மாட்ட பேசுறது, மனைவிட்ட பேசுறது, இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணால் 1 மணி நேரத்துக்கு மேலே தான் யாருமே என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. பயான் பேசுறது வேறு, சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறோம். அத்தாட்ட எவ்வளோ நேரம் பேசுவோம்? 1/4 மணி நேரம் பேசுவோம். என்னத்தா, எப்படித்தா, நல்லா இருக்கீங்களா, நல்லா இல்லையா, ஏதாவது முக்கியமான ஏதாவது மேட்டரான மணி நேரம் இருக்குல்ல, இதுதான் அவனை தீர்மானிக்கக்கூடிய நேரம். இது 2 வகையாக பிரிக்கிறாங்க: கரியர் வித் கோல், கரியர் வித்தவுட் கோல். கரியர் வித் கோல், கரியர் வித்தவுட் கோல். கரியர் வித் கோலுக்கும் 6 மணி நேரம் கம்பல்சரி ஒர்க் பண்ணுவான். கரியர் வித்தவுட் கோலும் என்ன செய்வான், 6 மணி நேரம் ஒர்க் பண்ணுவான். இப்போ நீங்கள் 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க. இதில் வித் கோலும் இருக்குது, வித்தவுட் கோலும் இருக்குது. இன்றைக்கி கிளாஸுக்கு வரலைன்னா சரியாக வராது, இன்னைக்கு கிளாஸுக்கு வரலைன்னா ஏதாவது பனிஷ்மெண்ட்டாக இருக்கும், அல்லது இன்றைக்கி கிளாஸுக்கு போய் தொலைவோம், அல்லது காசு நம்ம அம்மா திட்டம், அத்தா ஏதோ ஒரு காரணத்தில் வர்றேன், இவன் பேர் வித்தவுட் கோல். நான் 2040 100 கோடிக்கு சொந்தக்காரன் ஆகணும்னா, நான் இப்போலேருந்து அதை நினச்சிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த கிளாஸுக்கு வரான் பாருங்களேன், அவனுக்கும் 6 மணி நேரம் தான் ஆகும், இவனுக்கும் 6 மணி நேரம் தான் ஆகும். இவன் ரிவர்ஸ்லேயே போய்கிட்டு இருப்பான், எந்த நோக்கமும் இல்லாமல் படிக்கிறான் பாருங்க, அவன் பின்னாடி போயிடுவான். இப்போ போனாங்கல்ல, இவங்கள சொல்லலை, இவங்களெல்லாம் முன்னாடி வரட்டும் சொல்கிறேன். ஒரு நோக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சுருவோம், பின்னாடி நோக்கி போயிட்டே இருப்போம். ஒரு நோக்கம்னு ஒன்று வந்துருச்சுன்னா நம்ம முன்னாடி நோக்கி என்ன செய்வோம், போவோம். இப்படி 24 மணி நேரம் அப்படித்தான் என்ன செய்யும் அவனுக்கு கழியும். அடுத்து வாங்க. சரி, ரிவர் ரோடை யாரை எடுக்கும்? சரி, ஃபாரஸ்ட் ரோடு, டெசர்ட் ரோடு, பாலைவனம். நோக்கம் எந்த ரோட்டில் இருக்கோ அந்த ரோடை நான் எடுத்தால் தான் நான் ஜெயிக்க முடியும். ஆனால் நம்முடைய 95% நம்முடைய மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சு, பியூட்டிஃபுல் ரோடை தான் என்ன செய்யணும், எடுக்கணும். பியூட்டிஃபுல் ரோட்டில் போனால் தான் எனக்கு சக்ஸஸ். அதனால தான் இன்றைக்கி ரொம்ப நம்மளால் வளர்ச்சியை நோக்கியோ அல்லது பெரிய பொசிஷன் நோக்கியோ சொல்லப்போனால், இன்றைக்கி இஸ்ரேல் இவ்வளோ பலஸ்தீனு நம்ம துவாலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, பலஸ்தீன் இப்படி அடிக்கிறாங்கல்ல. ஆனால் உலகத்திலேயே மிக டேலண்டான பீப்புள் அவங்க தான். 87 பேர் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. இந்தியாவிலே 2 பேரோ 3 பேரோ தான், சர் சி வி ராமன், அப்புறம் ஏதோ ஒரு ஆள், அப்துல் கலாம் கூட என்ன கிடைக்கல, நோபல் ப்ரைஸு கிடைக்கல. இவ்வளோ பெரிய நாடு. ஆனால் இஸ்ரேலுங்கிறது கிட்டத்தட்ட ஆர்எஸ் மங்கலம், திருவாடனையுடைய தாலுக்கா இருக்குல்ல, அந்த அளவு தான். மொத்த திருவாடனை தாலுக்கா அளவு தான் இஸ்ரேல். ஆனால் அந்த தாலுக்காக்குள்ள 87 பேர் என்ன நோபல் ப்ரைஸு வாங்கியிருக்காங்க. என்ன காரணம்? நமக்கு பாடம் நடத்தும் போது தூக்கம் வரும் நமக்கு, ஏன்னா நமக்கு நோக்கம் இல்லை. நமக்கு என்ன இல்லை, நோக்கம் இல்லை. அங்கே 10th முடித்தா $5000 கொடுப்பாங்க கையில் கவர்மெண்ட். இதை $15,000 ஆக்குனா தான் என்ன செய்ய முடியும், அவரால் 11th அட்மிஷன் போட முடியும். 12th முடிக்கும் போது $15,000 அப்படியே கொடுப்பாங்க. அதை $60,000 கொண்டு வந்தால் தான் காலேஜுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அப்போ
அவன் 10th படிக்கிறான் பாருங்க, 15 வயசுல இருக்கான்ல, அவன் அதை $10,000 சம்பாதிக்கிறதுக்கு எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கி நெஸ்ட்லேல இருந்து, லேஸில் இருந்து, ஸ்ப்ரைட்டில் இருந்து, கொக்கோ கோலாவில் இருந்து, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன் வரைக்கும், இன்றைக்கி பிடிச்சிருக்கிற மைக்கில் இருந்து, இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஃபேன் வரைக்கும், இதுக்கு உண்டான ரா மெட்டீரியல், இதனுடைய பெயிண்ட் வரைக்கும் யாருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு? இஸ்ரேலுடைய இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஆமீன் சொல்கிறதுக்கு கையேந்தி துவா செய்யும் போது அந்த மைக்கில் சவுண்டு பின்னாடி கேட்குதுல்ல, அது அவன் கொடுத்த மைக்கு. அவன் இன்னைக்கு இந்த ப்ரொஜெக்டரை போட்டு நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன்ல, இதுவும் அவனுடைய ப்ராடக்டாக தான் இருக்கும். அந்த $10,000 $5,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல, உலகத்தில் உள்ள எந்த கம்பெனியாக இருந்தாலும், சொல்லப்போனால் அவங்களுடைய வேலையே என்னன்னு சொன்னால், அவங்களும் 2 GB யூஸ் பண்ணுவாங்க, டெய்லி 2 GB யூஸ் பண்ணுவாங்க. 2 GBயில் கிட்டத்தட்ட ஒரு 1.25 GB வரைக்கும் அவங்களுடைய ஃப்யூச்சரை நோக்கி உள்ள அந்த பிளானுக்காண்டி தான் இருக்கும். 1/4 GB மன ரிலாக்ஸுக்காண்டி ஏதாவது சாங் கேட்கலாம், அவ்வளோதான், ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஆனால் இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான தேடல் தான் அவங்களுக்கு மண்டை ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனால் பில்கேட்ஸ்லேருந்து எல்லாருமே யூதர்கள் தான், எல்லாருமே யூதர்கள் தான், எலான் மஸ்க் வரைக்கும் எல்லாருமே யூதர்கள் தான். இன்றைக்கி நம்பர் 10ல் 7 வரைக்கும் இருக்கிறது யார்? யூதர்கள் தான். சின்ன நாடு தான், அவங்களுக்குள்ளேயே விவசாயம் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே பக்காவாக கொண்டு போய்க்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏன்னா அவங்கள்ட்ட என்ன இருக்குது, லேண்ட் இருக்குது, கோல்டு இருக்குது, ஒவ்வொருத்தன்ட்டையும் ஒவ்வொரு வீட்லேயும் கோல்டு இருக்குது. ஆனால் நமக்கு சீரகத்துக்கும் சோம்புக்கும் என்ன செய்ய தெரியாது, வித்தியாசம் தெரியல. நம்ம வயசு 15 வயசு பேருக்கு என்ன தெரியாது, சீரகத்தையும் சோம்பையும் காமிச்சோம்னா இதில் எது சீரகம் எது சோம்புன்னு என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்மள்ட்ட என்ன இல்லை, கோல்டு இல்லை. தம்பிங்களா, நீங்கள்லாம் சாதாரணமான ஆள் இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். உங்கள் பின்னாடி ஒவ்வொருத்தனும் ஒரு வேர்ல்டு சமம், உலகம்னு நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தனும் ஒரு உலகம், ஒவ்வொருத்தன்ட்டையும் ஒரு பெரிய பெரிய டேலண்ட் இருக்குது, பெரிய பெரிய சக்ஸஸ் ஆகக்கூடிய திறமை இருக்குது. இன்னொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு சுப செய்தி இருக்குது, இத்தகு ஃபிராசத்தல் மூமின், மூமினுடைய நுண்ணறிவை பயந்து கொள்ளுங்கள். ஏன்னா அவனுடைய டேலண்ட்டை 100% பயன்படுத்துகிற இடத்துல நம்ம 10% பயன்படுத்தினா போதும், அவனால் நம்ம முன்னாடி நிற்கவே முடியாது எவனாலையும். 10% பயன், ஏன்னா ஃபிராசத்து. ஏன்னா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் நான் சொல்லிட்டானாலே, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய தாற்பயம் என்னன்னா, அவன் எதில் போனாலும் ஹை லெவலில் போயிடும், எதில் போனாலும் ஹை லெவலில் போயிடும் அந்த நேரத்தில். ஏன்னா அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அவனை அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். பாதி கஷ்டப்படுவான், பாதி முன்னேறிடுவான். சஹாபாக்கள் எல்லாமே கடைசி வரைக்கும் பிச்சைக்காரங்களா இல்லை. அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஒரு நேரம் ஒரு கிளாஸ் பாலுக்கு சிரமப்பட்டவங்க பித்தான் துணியில் மூக்கு தொலைச்சாங்க. ஆளுநர் ஆன பிறகு ஃபஸ்ட் ஹாஃப் வேறு, செகண்ட் ஹாஃபு வேறு. ஒவ்வொரு சஹாபியுடைய வாழ்க்கையிலையும் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப மோசமான நிலை, செகண்ட் ஹாஃபு ரொம்ப ஹையஸ்ட் நிலை. எல்லாருமே பெரிய பெரிய ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வந்துட்டாங்க. காரணம் இந்த ஈமான் அந்த இடத்த கொண்டு போய் விட்டுரும். ஆனால் நம்ம அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஓடுறோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய வேல்யூவை புரியணும். நம்ம வேல்யூவை நம்ம புரியாத வரைக்கும் நம்மளால் சக்ஸஸ் என்ன செய்ய முடியாது, ஆகவே முடியாது. அப்போ இன்றைக்கி இந்த சின்ன நாடு இவ்வளோ பிரம்மாண்டமாக ஆகிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வேல்யூ தான். அவங்களுடைய நோக்கம் எல்லாமே ப்ராட் திங்கிங்காக தான் இருக்கும். இன்றைக்கி நமக்கு ஆஸ்திரேலியாவில் ஏதாவது ஒரு சிட்டி பேர் சொல்லுங்கள். மெல்போர்னில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கடை பேர் சொல்லுங்கள். நிலைமை. ஆனால் அங்கே யூதர்களுடைய அந்த 10-15 வயசு பையன் இருக்காங்கல்ல, மெல்போர்னில் இந்த கடையில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுருக்கோம். இந்த ஃபோனை நம்ம வச்சிருக்கிற விதமும் வேறு, அவன் வச்சிருக்கிற விதமும் வேறு. நம்ம இதை கையாளக்கூடிய முறை வேறு, அவனுடைய கையாளக்கூடிய முறை வேறு. அப்போ இன்றைக்கி இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் இவ்வளவு வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்னென்னா, நாம் நம்மளுடைய பற்றி உணரலை, நம்மளுடைய திறமையை பற்றி உணரலை. இந்த இந்திய ஜனநாயகத்துக்கு நம்ம எவ்வளோ முக்கியமானவங்கிறத உணர வைக்கலை. சொல்லப்போனால் நம்மளுடைய திறமை எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு வகையில் வீணாக்கிக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு இமேஜினேஷனில் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஹீரோங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்தில் குடிக்கொண்டு இருக்கு. ஆனால் அந்த ஜீரோங்கிறது புரியும் போது உங்களை பார்க்குறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க.
இன்னைக்கு யாரெல்லாம் ஹீரோன்னு நினச்சிங்க வந்து உட்காந்துருக்கீங்களோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஹீரோ இல்லை. ஏன்னா யார்கிட்ட கோல் இல்லையா அவன் எப்படி ஹீரோ ஆகலாம்? ஹீரோ ஆகிறதுக்கு கோல்னா அவன் போய் என்ன செய்யலாம், நடிக்க போகலாம், வைக்கலாம். அவன் சும்மா முடிய வளர்த்துக்கிட்டு சும்மா அது பண்ணிக்கிட்டு நான் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கிறேன், நான் வந்து அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுல என்ன லாபம் இருக்குது? புரியுதா நான் சொல்கிறது? அதனால் தயவு செஞ்சு நாம் என்ன செய்யணும், புரியணும். அடுத்து இதுக்கு முன்னாடி ஒன்று டெவலப்மெண்ட்டும் குரோத், இது ரெண்டுக்கு என்ன அர்த்தம்? சரி, டெவலப்மெண்ட் அது பார்த்துக்கோங்க வாங்க. என்ன அடுத்து 11 சார் டெவலப்மெண்ட்னா என்ன அர்த்தம்? நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறது, இந்த ஸ்கில். டெவலப்மெண்ட் வளர்ச்சி, குரோத்னாலும் என்னது வளர்ச்சி. டெவலப்மெண்ட்னாலும் வளர்ச்சி, குரோத்னாலும் வளர்ச்சி. ஆனால் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம், ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம். 2019 என்னுடைய வயசு 28 அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்னுடைய வயசு 33. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொன்னால் ஒருத்தனை என்ன நினைப்போம்? 2019 28 வயசு, இப்போ நான் 33 வயசு வர்றதுக்கு நான் என்ன கஷ்டப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறீங்க? வாழ்நாளில் ஓட்டுனதா எதுவுமே இல்லைல்லப்பா. இப்போ நீங்கள் 40 வயசு ஆகணும்னா என்ன செய்யணும்? சாப்பிட்ணும், தூங்கணும், உழைக்கும். நீ சும்மா இருக்கணும், அவ்வளோதான். உடனே யோசிக்காதீங்க விவசாயம் பண்ணணுமா, கருது இருக்கணுமா. சும்மா இருக்கணும், உயிரோடு இருந்தால் போதும், வயசாகிடும். இப்போ இதை ஒரு பெருமையாக பேச முடியாதுண்ணா. பெரிய கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி நான் 33 வயசை வந்து அடைஞ்சிருக்கேன்னு ஒருத்தன் சொன்னான்னா நான் பைத்தியம்னு சொல்லணும். நம்ம அது கூட உங்களுக்கு புரியலையா? இது போராடி வர வேண்டியதா வயசுன்னு கேட்குறேன். இப்போ இந்த வயசுக்கு நீங்கள் என்ன போராடி வந்தீங்க சொல்லுங்கள்? இப்போ வந்திருக்கீங்கல்ல, இந்த வயசுக்கு என்ன போராட்டம் பண்ணீங்க? போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு வயசு கூடி இருக்கு. இதனால உங்களுக்கு என்ன லாபம்? இது முன்னேற்றமா? இதுக்கு பேர் முன்னேற்றம்னு சொல்ல முடியுமா? இதுக்கு பேர் growth. இது வளர்ச்சி. ஆனால் இந்த வளர்ச்சியை கொண்டு எந்த யூஸுமே கிடையாது. இந்த வளர்ச்சியை கொண்டு தாடி நான் போன வருஷம் இவ்வளவு தான் இருந்துச்சு, இந்த வருஷம் இவ்வளோ வளர்ந்துருச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமான்னு சொன்னால், நான் சும்மா இருந்தேன் கையை வச்சுக்கிட்டு, அதனால என்ன செஞ்சிச்சு, வளர்ந்துருச்சு. அது என்ன வளர்ந்தாலும் சரி, இது வேஸ்டான வளர்ச்சி. டெவலப்மெண்ட்னா நான் செய்யக்கூடிய முயற்சினால வரக்கூடிய வளர்ச்சிக்கு என்ன சொல்லுவாங்க? டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நான் ஏதாவது ஒரு முயற்சி செய்கிறேன், அந்த முயற்சியை கொண்டு என்ன செய்யப்படுது, நடக்குது. இப்போ இந்த சமயத்தில் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு மூமியினுடைய ஒரு நாளும் இன்னொரு நாளும் ஒரே மாதிரி இருக்காது. இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ சப்ஜெக்ட் உங்களுக்கு முடிஞ்சிருக்கோ அந்த சப்ஜெக்ட் உங்களுடைய உடம்புல ஜீரணம் ஆகலைன்னு வைங்களேன், நான் படிச்சுட்டீங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது படிக்கிற கிளாஸ் கிடையாது. இது இல்லை, பொதுவாகவே நாலேஜுங்கிறது வேற, எஜுகேட்டட் பீப்புளுங்கிறது வேற, நாலேஜ் பீப்புளுங்கிறது வேற. எஜுகேட்டட் பீப்புள் அவரை வெறும் எஜுகேட்டடாக தான் இருப்பார். அவரால் என்ன செய்ய முடியாது, சர்டிஃபிகேட்டை காமிச்சிக்கிட்டு தான் தெரிய முடியுமே தவிர, நாலேஜ் பீப்புள் இருக்கார்ல அவர் ஜீரணிச்சவர், அவர் அதை உள்வாங்கினவர். இப்போ இன்னைக்கு என்ன பாடம் நடந்து முடிஞ்சிருக்கோ, இன்னைக்கு நடத்துகிற இன்ன வரைக்கும் நடத்தின சப்ஜெக்ட்டு உங்கள்கிட்ட எந்த டைம் கொடுத்தாலும் எக்ஸாம் எழுத முடியும், எந்த டைம் வேணாலும் எந்த ஜீரணம் ஆயிருக்குன்னு சொன்னால் நீங்கள் டெவலப்மெண்ட்டை நோக்கி நகர்றீங்கன்னு அர்த்தம். ஆனால் போகிற போக்கில் நீங்கள் பரீட்சை எப்போ மட்டும் படிக்கிறீங்க அல்லது அந்த டயத்தில் மட்டும் நீங்கள் அதை ரெடி பண்ணுறீங்க, அந்த டயத்தில் மட்டும் நீங்கள் அணுகுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் குரோத்தை நோக்கி நகர்றீங்கன்னு அர்த்தம். இந்த வளர்ச்சிக்கும் மார்க் கிடைக்கும், வேணால் நீங்கள் என்ன செய்யலாம், சர்டிஃபிகேட் வாங்கலாம். ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, வளர முடியாது. இது எல்லாமே என்ன இங்கே கற்றுக் கொடுக்கப்படுதோ அது எல்லாமே உங்களுக்கு ஜீரணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில் ஒரு லட்சியம். அப்போ டெவலப் நேற்றுக்கு இன்னைக்கு எனக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறத கட்டாயம் புரியணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அடுத்து வாங்கணும் வளர்ச்சி, ஆக்டிவிட்டி. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? சிம்பிள். அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அழகாக புரிய வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 7ஆம் தேதி
போன மாதம் 19ஆம் தேதி என்ன செஞ்சீங்கன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நோம்பு வச்சுக்கணும். நோம்பு தான் வச்சுருப்பாங்க. கிளாஸுக்கு வரவங்க கிளாஸுக்கு வருவாங்க, வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போவாங்க. நைட்டு அவங்களுடைய நேரம் வரைக்கும் காலை நைட்டு எல்லாமே ஒரே மாதிரி போகும். இப்போ நாளைக்கு நீங்கள் இதே மாதிரி தானே கிளாஸுக்கு வருவீங்க, இதே மாதிரி தானே கிளாஸில் வேறு ஏதாவது நடத்துவாங்க, இதே மாதிரி தானே கிளாஸை முடிச்சுட்டு போவீங்க. நாளை கழிச்சு எப்படி நடக்கும்? அதுக்கு அடுத்த நாளும் இப்படி தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் டெய்லி ஆக்டிவாக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஆக்டிவ் பீப்புள். ப்ரொடக்டிவ் பீப்புள்னால் ஒவ்வொரு நாளும் அவர் தான் அந்த நாளை நிர்ணயிப்பார். இன்றைக்கி நான் காலையில் எந்திரிச்சிட்டேன், இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சாகணும். இதெல்லாம் அவருக்கு ஒவ்வொரு நாளும் மைண்டில் ஞாபகம் இருக்கும். நேற்று நான் இதை பண்ணேன், முந்தா நாள் இதை பண்ணேன், போன மாதம் 19ஆம் தேதி இது பண்ணேன். அவர் டைரியில் என்ன செய்வார்? நோட் பண்ணியிருப்பார். நான் இவ்வளவு சக்ஸஸை நோக்கி நகர்ந்திருக்கேன். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, டைரியை போட்டு எழுதக்கூடியவங்க தான் இன்றைக்கி சக்ஸஸை நோக்கி நகர்ந்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ப்ரொடக்டிவாக இருந்திருக்கு. இன்றைக்கி நான் இதை செய்யணும், இதை கொண்டு வரணும், இதை அச்சீவ் பண்ணணும், இந்த இடத்துக்கு வரணும். தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் வெறும் டேலண்ட்டாக இருந்தால் மட்டும் சமூகம் உங்களை ஏற்றுக்காது. வெறும் டேலண்ட்டாக இருக்கீங்க, நல்ல திறமையாக இருக்கீங்க, சமூகம் உங்களை என்ன செய்யாது? ஏற்றுக்காது. இதுக்கு சிம்பிளான உதாரணம் சொல்லணும்னா, இது என்னதுமா? பேனா, சரியா? இதில் இது முக்கியமா இது முக்கியமா? எது முக்கியம்? இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியமானது. இதுக்கு ஒரு 5% வச்சுக்கலாமா? 95% எது தேவை? பேனா தான் தேவை. 5% தான் மூடி தேவை. ரைட்டா? இப்போ எது தெரியுது? மூடி தான் தெரியும். மூடி தான் தெரியுது. மூடி தான் தெரியுது. அதனால முக்கியம் என்னது? டேலண்ட்டு தான். ஆனால் அந்த டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற திறமை இல்லைன்னு சொன்னால் வேஸ்ட். உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்கலாம் எல்லாருமே, புரியுதா? எல்லாருமே திறமையாக இருக்கலாம். எனக்கு யாருமே சான்ஸ் கொடுக்கல, எனக்கு சான்ஸ் கொடுக்கல, ரைட்டா? இந்த மூடியை பற்றி என்ன செஞ்சுருக்கணும்? மூடி தேவையில்லைன்னு எல்லாருமே சொல்லிட்டோம். ஆனால் வெளியே என்ன தெரியுதுப்பா? மூடி தான் தெரியும். மூடி தான் தெரியுது. இதுவே என்கிட்ட டேலண்ட் இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ என்கிட்ட யாராவது பேனா கொடுங்கன்னு கேட்பாங்களா? பேனா தெரிஞ்சாதானே கேட்பாங்க. தெரிஞ்சாதானே கேட்பாங்க. டேலண்ட் இருக்குது, ஆனால் என்கிட்ட யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? இதை எப்படி பண்ணால் பேனாவை கேட்க மாட்டாங்க. இப்போ இதே பேனாவை கீழே வச்சுட்டேன், படம் மட்டும் காமிக்கிறேன், என்ன கேட்குறேன்? இப்போ என்கிட்ட என்ன செய்வாங்க? பேனா கேட்பாங்க. பேனா கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், யாராவது பேனா கேட்டால் நம்ம எடுத்து கொடுக்கணுமே, கொடுக்கும் போது மாட்டிக்கிட்டா மாட்டிக்குவோம்ல, என்னடா இப்படி மூடி இப்படி தானடா திடீரிய ஊருக்குள்ள அப்படின்னு கேட்டுருவாங்கல்ல, அப்படின்னு நமக்கு தோணுதில்ல. இப்போ உண்மையிலே இந்த மூடியை வச்சு சமாளித்தவன் என்ன தெரியுமா பதில் சொல்லுவான்? பேனாங்கிறது ஒய்ஃப் மாதிரி, அது எனக்கு மட்டும்தான் சொந்தமானது, நான் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன், மன்னிச்சுக்கங்க, சாரி. எப்படி? இப்போ எதிராளி என்ன நினைப்பான்? வந்துட்டு பேனா இருக்குன்னு நம்புவானா மாட்டானா? ரொம்ப நம்புவான். இன்னைக்கு உலகம் அப்படித்தாமா போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் முன்னேறிட்டான், நிறைய பேர் பெரிய ஆளாயிட்டான் அப்படின்டா அவன் இந்த மூடியை வச்சு, இந்த மூடியை காமிச்சு மெயின்டைன் பண்ண கற்றுக்கிட்டான். நம்மளால முன்னேற முடியல, வளர முடியல. காரணம் என்னன்னா, நம்மள்ட்ட டேலண்ட் இருக்குது, எல்லா திறமையும் இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம்? இந்த மூடியை தேவையில்லைன்னு நினச்சிக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப பேர் மூடியை தூக்கி போட்டுட்டோம். ரொம்ப பேர் மூடி தேவையில்லைன்னு தூக்கி போட்டுட்டோம். தூக்கி போட்ட மூடியை எவனோ எடுத்து பாக்கெட்டில் மாட்டிக்கிட்டான். நான் தூக்கி போட்ட மூடியை ஒருத்தன் எடுத்து பாக்கெட்டில் மாட்டிக்கிட்டான். அவனை டேலண்ட்டுன்னு எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? தூக்கி கொண்டாடிட்டாங்க. அவன் ஹையஸ்ட் போஸ்ட்டுக்கு போட்டான். நான் பேனா வச்சுக்கிட்டு என்னை எவனும் பேனா கேட்க மாட்டேங்கிறான், பேனா கேட்க மாட்டேங்கிறான்னா கேட்கவே மாட்டான். நீங்கள் சாகிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டான்? பேனா கேட்க மாட்டான். அதனால நீங்கள் தான் உங்களுடைய மைதானத்தை ரெடி பண்ணணும். நீங்கள் தான் உங்களுடைய டேலண்ட்டை ப்ரொமோட் பண்ணணும். நீங்கள் தான் உங்களுடைய கோலை இந்த உலகத்துக்கு எடுத்து காமிக்கணும். முதல்ல உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, முதல்ல உங்கள்கிட்ட மோசமானவன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் உங்களுடைய சக்ஸஸ் கட்டாயம் எல்லாராலையும் கொண்டாடப்படும். தயவுசெய்து நீங்கள் ஒரு பிராண்டாக மாறுங்க. அதுக்காண்டி பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ்லாம் சொல்லிட்டு தெரியலன்னா நீங்கள் பிராண்டாக மாறணும் முதல்ல. நான் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், உன் பேர் என்னம்மா? அஜ்மீர்.
அஜ்மீர்ங்கிறது ஒரு பிராண்ட் ஆகலாம், அஜ்மீர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகலாம், அஜ்மீர் பில்டர்ஸ் ஆகலாம், அஜ்மீர் ப்ரொமோட்டர்ஸ் ஆகலாம், அஜ்மீர் சிவில் சர்வீஸ், ஏதோ ஒன்று. இப்போ இந்த இடத்துல இருந்தேன்னா நான் இந்தியா ஃபுல்லாக எப்படி போகிறது, இந்தியா ஃபுல்லாக என்னுடைய நேமை எப்படி ரீச் பண்ணுறது? ஒரே ஒரு விஷயம், இப்போ KFC கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, கொரியன் ஃப்ரைடு சிக்கன், அதனுடைய ஓனர் ரொம்ப 62 வயசு வரைக்கும் அவர் பிச்சைக்காரராக தான் இருந்தார். எத்தனை வயசு வரைக்கும்? 62. ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரெசிபி தான். அந்த ரெசிபியை வச்சு தான் வீட்டில் பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு போயிடுச்சு. அவர் இந்த ரெசிபியை எங்கெல்லாம் போட்டு காமிக்கிறாரோ அவங்களெல்லாம் விரட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. 62 வயசுல தான் அவருடைய அந்த ரெசிபி இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சிச்சு, அந்த ருசி தெரிஞ்சிச்சு, அதை புரிஞ்சிச்சு. அவர் மவுத்தாகிறதுக்குள்ள 70 வயசுல அவர் மவுத்தானாரு. 62 to 70 வயசு எத்தனை வருஷம் இருந்திருக்காரு? 8 வருஷம் இருந்தாரு. 7000 பிரான்ச்சஸ் இந்த வேர்ல்டில் திறக்கப்பட்டுச்சு. KFC 7000 பிரான்ச்சஸ். இன்னைக்கு அது 18000 பிரான்ச்சஸ்க்கு மேலே இருக்குது. புரியுதா? ராம்நாட்டில் கூட KFC இருக்கா இல்லையா? கொரியன் ஃப்ரைடு சிக்கன் இங்கே வரைக்கும் காரணம் என்னன்னா, ஒரு விஷயத்தில் அவர் சக்ஸஸாக அவர் முயற்சி செஞ்சார், அந்த இடத்த என்ன செஞ்சார், அடைஞ்சார். கட்டாயம் அது ஜெயிப்போம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்ம ஜெயிப்போம்னு நினச்சிட்டாருன்னா அவருடைய ஒவ்வொரு நாளும் ப்ரொடக்டிவாக தான் இருக்குமே தவிர ஆக்டிவாக இருக்காது. இன்னைக்கு நீங்கள் பேசுனது மனசில் இருக்கும். நாளைக்கு நீங்கள் ப்ரொடக்டிவாக எதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் மனசில் அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது ஏதோ ஜெயிச்ச சந்தோஷத்தோடு தூங்குவீங்க. இல்லைன்னா நாள் கடந்துக்கிட்டே தான் போகும். 10 வருஷம் போகும், 20 வருஷம் போகும். ஆனால் இன்றைக்கி எல்லாருமே அதே ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. என்னுடைய மனைவி எப்படி காப்பாற்றுறதுங்கிற பயம் வந்து ஒரு மூமினுக்கு இன்றைக்கி சாதாரணமாக இருக்கு. ஒவ்வொரு மூமினுக்கும் இந்த சமூகத்தை எப்படி மேம்படுத்தணுங்கிற கவலை தான் இருக்கணுமே தவிர குடும்பம் என்ன ஆகுங்கிற கவலை இருக்காது. ஏன்னா அவன் குடும்பம் ஆல்ரெடி சேஃப். புரியுதா? நான் இன்னைக்கு என் குடும்பத்துக்கு 2000 ரூபாய் சர்வசாதாரணமாக சம்பாதிச்சுட்டு போயிடுவேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சம்பாதிக்கணும். குறைஞ்சது இன்றைக்கி 20 லட்ச ரூபா எனக்கு தேவைப்படும். அதை நினச்சா அவனுக்கு என்ன இருக்கும், கவலை இருக்குமே தவிர அவனுடைய ஓன் வாழ்க்கையை ஓட்டுறதை பற்றி கவலை இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொருத்தன்ட்ட எந்த கவலை வந்துருச்சு, அவனுடைய ஓன் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே, அவனுடைய லைஃப்பை, அவனுடைய இதை கடந்து போகிறதுக்கே நமக்கு என்ன இருக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. காரணம் என்னென்னா நம்ம ப்ரொடக்டிவ்லேருந்து எதை நோக்கி நகர்ந்துட்டோம், ஆக்டிவை நோக்கி நடந்துட்டோம். அதனால ஆக்டிவுக்கும் ப்ரொடக்டிவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. வெளிப்படையாக பார்த்தா அவனும் உழைக்கிறான், ஓடுறான். ஆனால் இந்த ப்ரொடக்டிவ் பீப்புள் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டயத்தில் அவங்க வந்து சக்ஸஸ் என்ன நோக்கி நகர்ந்துடுவாங்க. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு டைரி போட்டு அந்த டைரியை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணாட்டாலும் சரி, 2035 நான் இந்த இடத்துக்கு வந்தே தீர்வேன்னு எழுதி வைங்க. புரியுதா? சச்சின் டெண்டுல்கர் அநேகமாக ஜிம்பாப்வேவோடன்னு நினைக்கிறேன், இங்கிலாந்தோட சச்சினை அவுட் ஆகிட்டாப்புல ஒரு பவுலர். அவுட் ஆகினதுக்கப்புறம் அந்த அவுட் ஆகின அந்த பந்து இருக்குல்ல, அந்த பந்தில் வந்து சைன் கேட்குறாப்புல, நக்கலா. யார்கிட்ட? சச்சின் டெண்டுல்கர்ட்ட நக்கலா அவர் கேட்குறாப்புல, இது உன்னை அவுட் ஆகின பந்து, அதனால இதில் உன் கையெழுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நக்கலா கையெழுத்து கேட்குறாங்க. அப்போ அந்த பந்தில் கையெழுத்து போடும் போது, இனி உன்னை வாழ்நாளில் உன்னால் நீ அவுட் ஆகவே முடியாதுன்னு எழுதி சைன் போடுறாப்புல. கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்ய முடியல, அவுட் ஆக. நான் இது ஏன் உதாரணம் சச்சின் டெண்டுல்கர் ஏன் இந்த உதாரணம் சொல்கிறேன்னா, ஒரு மனிதனுடைய மன உறுதி. நாளைக்கு நடக்க போகிறது, உடம்பு முடியாமல் போகலாம், என்னமோ ஆகலாம். ஆனால் நீ இப்போ அவுட் ஆகின இந்த திமிர் இருக்குல்ல, இனி உன் வாழ்க்கையில் அந்த திமிரை வெளிப்படுத்துறதுக்கான சான்ஸே வராது. கடைசி வரைக்கும் அந்த சான்ஸே கொடுக்கல. பல மேட்ச்சில் என்ன செஞ்சுட்டாங்க, 2 பேரும் விளையாண்டுட்டாங்க. போட்ட 6 பாலும் 6 தான், ஒரு ஓவர் ஃபுல்லாக 6 தான். அடி தூக்கி தோம்சம் என்ன செஞ்சுட்டாப்புல பண்ணிட்டாப்புல. அப்போ அந்த ஒரு வெறி, நீங்கள் எழுதி வச்சா அந்த வெறிக்கு பின்னாடி என்ன செய்யணும், ஓடணும். நான் இந்த இடத்துக்கு வருவேன், இந்த இடத்துக்கு வந்தே தீருவேன். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த 3 மணி நேரம் எமோஷனல் சொன்னேன்ல, வெட்டியாக போகும்னு. அது ஏன் வெட்டியாக போகுதுன்னா, அல்லாஹ்வுத்தாலா அது தனக்குன்னு எடுத்துக்கிட்ட நேரம். காலையில் ஃபஜ்ருக்கு 1/2 மணி நேரம், தொஹருக்கு 1/2 மணி நேரம், அசருக்கு 1/2 மணி நேரம்,
மகரிபுக்கு 1/2 மணி நேரம், இஷாக்கு 1/2 மணி நேரம், குர்ஆன் திலாவத்து திக்ருக்கு 1/2 மணி நேரம். இந்த 3 மணி நேரத்தை நீங்கள் அதில் கொடுக்கலன்னா வேறு எதுலேயுமே அல்லாஹ் கொடுக்க வைக்க மாட்டான் யாராலையுமே அந்த 3 மணி நேரத்தை என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ணவே முடியாது. அவன் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிஸி மேனாக இருக்கட்டும், அந்த 3 மணி நேரம் அல்லாஹ் எனக்குன்னு ஒதுக்குன, மனிதனுக்குன்னு ஒதுக்குன அந்த நேரத்தை அவர் நினைச்சாலுமே வேற எதுலேயுமே என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. கம்பல்சரி என்ன செய்யும், அது வெட்டியாக தான் போகும். ஆனால் இந்த 3 மணி நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிச்சம் 24 மணி நேரம் உங்களுக்கு சக்ஸஸ் தான். மிச்சம் 21 மணி நேரமும் உங்களுக்கு என்னது, சக்ஸஸ் தான். அதனால் நீங்கள் நம்ம எல்லாருமே சேர்ந்தே சொல்கிறேன், நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கணும், 5 நேரம் தொழுகையை கடைப்பிடிக்கும். ஏன்னா அந்த ஈமானுடைய உறுதியில் இந்த மாதிரி யோசனையோட கோலை நோக்கி நகரும் போது அல்லாஹ் தஆலாவுடைய உதவியோடு அந்த இடத்துக்கு, இதைத்தான் யூதர்கள் பயப்படுறாங்க. நம்ம 100% முயற்சி செய்கிறோம், இவங்க கொஞ்சம் சுதாரித்து ஒரு 10% முயற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளாம் அடித்து துவம்சம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. அதனால் 24 மணி நேரமும் அவங்கள என்டர்டெயின்மெண்ட்லேயே வச்சுருக்கணும்னு தான் போராடிக்கிட்டு இருக்கு. இந்த ஃபோனை மூலியமாக என்ன போராடுறாங்க, இந்த லாயிலாகலாம் அவனை எங்கே கொண்டு போய் விடுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும், எங்கே போய் விட்டுருக்குங்கிறதும் தெரியும். ஏன்னா வரலாறு அப்படி இருக்குது. நீங்கள் இஸ்லாமிய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பாடம் நடத்துகிறேன் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாம் எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் வளர்ந்துச்சு, எப்படிலாம் வந்துச்சு, எப்படியெல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சிச்சு, இந்தியாவை எப்படி கைப்பற்றினாங்க. இந்தியாவை அந்த கைப்பற்றும் போது வெறும் 100 பேர் தான், 700 பேர் தான். பெரிய பெரிய படையெல்லாம் என்ன செய்யலை, வரல முழு இந்தியாவுக்கு. இன்றைக்கி தொண்டி மட்டும் போதும் முழு இந்தியாவுக்கு. தொண்டியில் இருக்கிற மக்கள் தொகையே போதுமானது முழு இந்தியாவையும் ஆட்சி செய்கிறதுக்கு அறிவு. ஆனால் இது மக்கள் என்ன இன்னைக்கு உண்டான பிரச்சனை என்ன தெரியுமா, என்னென்னா நம்மளுடைய திறமையை, நம்மளுடைய அறிவை, இந்த ஈமானை கொண்டு உள்ள வளர்ச்சி ஆயிடக்கூடாதுங்கிறதுல அவன் உறுதியாக இருக்கான். அவன் எப்படி வளர்றதுல உறுதியாக இருக்கானோ நம்மளும் சிந்திச்சிடக்கூடாதுங்கிறதுல அவன் உறுதியாக இருக்கான். ஏன்னா நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளை எதிர்கொள்கிறதே அவனுக்கு வேலையாக போயிடும், வளர்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால தான் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே நீ சொல்லுங்க பாருங்களேன், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஹீரோங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கிட்டான், புரியுதா? ஆனால் நம்ம ஜீரோங்கிறத நம்ம புரியுறதுக்கே 40 வயசு ஆகும். ஜீரோன்னு புரிஞ்சு நம்ம முன்னேறும் போது 50 வயசு ஆயிடும், அவர் செத்து போயிடுவோம். இப்போவே ஜீரோன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஹீரோவை என்ன செஞ்சுருவோம், நோக்கி நகர்ந்துடலாம். ஆனால் இப்போ ஹீரோங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே என்ன செஞ்சுட்டான், சில விஷயங்கள் நம்மளே நினச்சிக்கிட்டு செய்கிறோம், நம்புகிறோம், ஆனால் அது என்னங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், இப்போ உள்ள ஆயில் இருக்குதுல்ல, நம்ம சாப்பிட்றோம்ல அந்த ஆயில், அதனால் சீக்கிரம் என்ன செய்யும், நிறச்ச முடியும், சீக்கிரம் முடி நிறச்சிடும். இப்போ நிறச்ச முடி வந்தால் நம்ம எல்லாத்துக்கும் ஃபீல் வந்துடும்ல. இப்போ சமீப காலமாக பாருங்கள், எல்லா நடிகர்களும் நிறச்ச முடியோடு தான் நடிப்பாங்க. எல்லா நடிகர்களும் பாருங்களேன், அஜித்தாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், பார்த்துருக்கீங்கல்ல, நிறச்ச முடியோட தானேப்பா நடிக்கிறாங்க. இப்போ சாதாரண முடியோட இப்போ நம்மளுடைய மனசு என்ன ஆகுது, நம்ம நிறச்ச முடி மாதிரி அவர் மாதிரி ஆகணும்னு வெள்ளட்டை அடிக்கிறதுக்கு நம்ம கேட்குறோம் போய். இன்னைக்கு ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி நமக்கு நடக்கக்கூடிய அந்த சூழ்ச்சி நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு நான் 2 GB கம்பல்சரி யூஸ் பண்ணி காலி பண்ணிடுறேன். ஆனால் அந்த 2 GBயில் யூஸ்ஃபுல்லாக எத்தனை GB போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 100 GB கூட என்ன இருக்காது, யூஸ்ஃபுல்லாக கழிஞ்சிருக்காது. நான் எதை நோக்கி நகர்றேன், நான் எதை நோக்கி போகிறேன், நான் இப்போ இது சம்மந்தமாக என்ன எக்ஸ்ட்ரானரியாக நான் என்ன கற்றுருக்கேன், என்ன எனக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிற எண்ணங்கிறது இன்றைக்கி நம்மள்கிட்ட இல்லை. அதனால நம்மளுடைய பலகீனம் என்ன ஆயிடுச்சு, இந்த 3 மணி நேரத்தை நம்ம சரியாக யூஸ் பண்ணாதனால 21 மணி நேரம் அந்த 3 மணி நேரத்துடைய முசீபத்தினால வீணாகுது. நம்மளால் சக்ஸஸ் நோக்கி என்ன செய்ய முடியல, நகர முடியல. அதனால் அடிப்படை இன்ஷா அல்லாஹ் நான் இது சும்மா யதார்த்தமாக நடத்தினேன். இன்னொரு நாள் நம்ம தெளிவாக என்ன செய்வோம், இந்த கிளாஸை கொண்டு போவோம். இன்றைக்கி சும்மா யதார்த்தமாக ஒவ்வொருத்தரும் எப்படி சக்ஸஸ் ஆகலாம், நம்மளுடைய மனசு என்னென்ன பிரச்சனையில் இருக்குது, என்ன மாதிரியான திங்க் பண்ணால் சரியாக வரும், நான் எப்படி பண்ணால் வளர்ச்சி அடையலாம். ஏன்னா இன்றைக்கி நான் சின்ன சின்ன முயற்சிகள் பல பேர்கிட்ட செஞ்சு பார்த்துருக்கேன், பல பேரை சோதனையிலேயே பயன்படுத்தி பார்த்துருக்கேன். ஆனால் அவங்கெல்லாம் பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு பையன் வந்தான் என்கிட்ட, அதுதான் எனக்கு மெடிக்கல் ஆரம்பிக்கணும்னு ஆசையாக இருக்குதான். நான் என்ன சொன்னேன், மெடிக்கல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னால், மெடிக்கல் ஆரம்பிப்பது எப்படின்னு யூடியூப்பில் போட்டுப்பாரு. மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் தேடிக்கிட்டே இந்தியா ஃபுல்லாக எப்படி மெடிக்கல் வைக்கணும் அப்படின்னு யோசிச்சு, ஒரு மெடிக்கல் மட்டும் வைக்காத, எப்படி பாபா மெடிக்கல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா இடத்துலையுமே இருக்கும். அவர் வெறும் இந்தியா ஃபுல்லாக யோசித்தார், புரியுதா? இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக அவரால் கொண்டு வர முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம யோசிக்கிறதே என்ன செய்யக்கூடாது, ஒரு குறுகிய வட்டத்தில் ஒரு சின்ன கடை அப்படின்னா
பெரிய அளவில் பெரிய ப்ராட் ஆனால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது. யோசிச்சு திங்கோட என்ன செய்யணும் வளரணும். இப்போ இந்த மாதிரி பார்த்தா அல்லாவோட இதுக்குள்ள வந்துட்டாங்க இடத்துல. அப்போ என்னன்னா நிறையா பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, அது நீங்கள் சொல்லும் போது எனக்கு புரியலை, ஆனால் நான் விசாலமாக சிந்திச்சு அல்லாஹ்தால என்னை அந்த இடத்துக்கு கொண்டு போவான். பணக்காரன் அவன் தான் ஆக முடியும், இவன் தான் ஆக முடியும்னு நான் நினைக்காம நானும் ஆக முடியும், நானும் 100 பேருக்கு செலவழிக்க முடியும், நானும் 100 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வளர முடியும். நான் நினைக்காத வரைக்கும், நான் என்னை நம்பாத வரைக்கும், அல்லாஹ்தால எனக்கு கொடுத்த அறிவை நான் வந்து மதிக்காத வரைக்கும் கட்டாயம் அந்த இடத்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இன்னைக்கு போன பல பேர் நம்ம என்ன செஞ்சுருவோம், கண் முன்னாடி பார்த்துருவோம், கண் முன்னாடி வளர்ந்துருக்காங்க. ஒருத்தர்லாம் என்கிட்ட வந்தார், நான் 0வா இருக்கேன், நான் என்ன செய்கிறது, எனக்கு இன்வெஸ்ட் பண்ணவும் காசு இல்லை, இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் காசு இல்லை, மொத்தம் வெறும் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். 1000 ரூபா தான் வச்சுருக்கேன்டார். எவ்வளோ சொன்னார்? 1000 ரூபா தான் வச்சுருக்கேன்டார். 1000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு பிஸ்னஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டார். நான் உடனே என்ன சொன்னேன், 1000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் இருக்குது ஜி, எப்படி பெரிய லெவலில் பண்ணணும்ட்டார். அதை எப்படி 1000 ரூபாய்க்கு பெரிய லெவல்? ஒன்றும் இல்லை, எம்எஸ்எஸ் அப்படின்னு எம்எம்எஸ் அப்படின்னு போடுங்க, மேலூர் மளிகை ஸ்டோர், வீடு தேடி மளிகை பொருட்கள் அப்படின்னு போட்டு நோட்டீஸ் அடிங்க 500 ரூபாய்க்கு. எம்எம்எஸ் மேலூர் மளிகை ஸ்டோர், வீடு தேடி மளிகை பொருட்கள். கீழே ஒரு உங்கள் நம்பரை மட்டும் போட்டுருங்க. உங்களுக்கு ஃபோன் அடிப்பாங்க, எந்த ஏரியா பணக்கார ஏரியாவாக இருக்கும், அந்த வீட்டு பெண்களும் சரி ஆண்களும் சரி வெளியே வர்றதுக்கே என்ன செய்வாங்க, வெளிக்காற்று பட்டாலே அவங்களுடைய கைகாலெலாம் சுருங்கிடும். அப்படிப்பட்டவங்க ஏரியா இருக்கும்ல, யாராவது வாங்கிட்டு வந்து தந்துட மாட்டானா, நம்மளால் போக முடியாதுன்னு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஹை லெவல் ஏரியாவில் என்ன செய்யுங்க, இந்த நோட்டீஸை கொடுத்துட்டு ஒவ்வொரு வீட்லேயும் பேசி கொடுத்துட்டு என்ன செஞ்சுருங்க, வந்துடுங்க. வச்சுட்டு எதுவுமே இல்லையே நான் கொடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் கோபால் செட்டியார் கடையில் போய், பக்கத்தில் உள்ள கடையில் போய் என்ன பண்ணுங்க, 1 கிலோ பருப்பு 80 ரூபான்னு சொல்கிறாங்களா, 85 ரூபா வச்சுக்கோங்க. அவன்கிட்ட நான் மொத்தமாக வாங்கிக்கிறேன்னு 77 ரூபாய்க்கு, 77 ரூபா 75 ரூபாய்க்கு என்ன செய்யுங்க, வாங்குங்க. அப்போ வந்து 1000 ரூபாய்க்கு மேலே தான் அவங்கள்ட்ட என்ன செய்வாங்க, ஃபோன் அடித்து 10 ரூபாய்க்கு ஏலக்காய் வாங்கிட்டு வான்னு நான் சொல்லுவேன், 10 ரூபாய்க்கு கடுகு வாங்கிட்டு வான்னு நான் சொல்லுவேன். குறைஞ்சது ஒரு 200 ரூபாயிலேருந்து 500 ரூபா இருந்தால் தானே ஒரு ஆளை ஃபோன் பண்ணி நம்ம வர வைக்கிறதுக்கே ஒரு மரியாதையாக இருக்கும். அப்போ அது மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாத்துக்கும் அந்த நோட்டீஸை கொடுங்க, பண்ணுங்கள். இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில் அவர் இப்போ சக்ஸஸ் ஆகிட்டார். எவ்வளவுல? 1000 ரூபாயில். அப்போ 500 ரூபா தான். ஆமாம், 500 ரூபா தான். அவர் பைக்கில் தான் என்ன செஞ்சார், போனார், வந்தார், கொடுத்தாரு. நான் என்ன சொன்னேன், எம்எம்எஸ்ன்னு தனி ஒரு டிஷர்ட் என்ன செய்யுங்க, உங்களுடைய ஸ்டாஃபுகளுக்கெலாம் அடிங்க. இதை எப்படி அடுத்த வருஷம் இதை எந்த டெவலப்மெண்ட்டில் கொண்டு போகணுமோ கொண்டு போங்க. இப்போ அவர் சொன்னார், நான் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஜாமான் வீட்டில் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னார். ஏன்னா சில முக்கியமாக அரிசி பருப்பு ஜாமானை வச்சுருக்கேன், மற்ற விஷயங்களை நான் இப்போ ஒரு 1000 ரூபாயில் மல்டி மில்லியனராக என்ன செய்ய முடியும். அதே போல் அவர்கிட்ட நான் சொன்னேன், எம்எம்எஸ்ங்கிறது எம்எம்எஸ் மேலூர். இப்போ எம்எம்எஸ் மேலூரோட உங்களோட நிற்கக்கூடாது, டிஎம்எஸ் ஆகணும், தொண்டி மளிகை ஸ்டோர், தொண்டி மளிகை ஸ்டோர். நத்தம் வந்தீங்கன்னா நத்தம் மளிகை ஸ்டோர். திண்டுக்கல் வந்தோம்னா டிஎம்எஸ், திண்டுக்கல் மளிகை ஸ்டோர். இப்போ ஒவ்வொரு இடத்துல போய் அந்தந்த ஊர் பேரில் உள்ள மளிகை ஸ்டோராக அவங்களுடைய இது என்ன செய்யணும், இது ஒரு பிரான்ச்சாக, இது ஒரு ஆப்பாக என்ன ஆகணும், டெவலப் ஆகணும்னு சொன்னோம். அந்த டெவலப்பை நோக்கி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, அவர் நகல ஆரம்பிச்சிட்டாரு. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? இன்வெஸ்ட்மெண்ட்டு 500 ரூபா. அப்போ